This call is now being recorded. மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் கண்ணோடு ஏய்ந்தும் கண்ணோடாதவர். அனைவருக்கும் வணக்கம். புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் மொழி இலக்கிய பண்பாட்டு புலம் இந்திய மொழிகள் மையம் தமிழ் பிரிவு ஒருங்கிணைக்கும் 5 நாட்கள் இணைய வழியிலான உரைத்தொடர் நிகழ்வின் 2ஆம் நாள் உரைத்தொடர் அமர்வு இன்று இனிதே துவங்குகின்றது. இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள் ஆகிய அனைவரையும் JNU தமிழ் பிரிவின் சார்பாக முதற்கண் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய நாள் இந்த உரைத்தொடர் நிகழ்வில் பேராசிரியர் ராச திருமாவளவன் ஐயா அவர்கள் தொல்காப்பியத்தின் முதல் நூற்பா என்னும் தலைப்பில் உரை வழங்க உள்ளார்கள். தற்போது பேராசிரியர் அவர்களை உரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்க ஐயா, நீங்க துவங்கலாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பிய முதல் நூற்பா அனைவரும் அறிந்ததுதான். எழுத்தெனப்படுப அகரம் முதல நகர இருவாய் முப்பகுதி என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே. இது 4 அடிகளால் அமைந்த நூற்பா. இதுல இளம்பூர்ணர் உரைக்கும் நச்சர் உரைக்கும் இந்த அமைப்பு முறையிலேயே வேறுபாடு இருக்கிறது. இளம்பூர்ணர் எழுத்தெனப்படுப அகர முதல நகர இருவாய் இது 2வது அடி, முப்பகுதி என்ப 3வது அடி, சார்ந்து வரல் மரபே மூன்றலங்கடையே என்று அவருடைய உரைகளிலே வருகின்ற நூற்பா இந்த முதல் நூற்பா அமைந்திருக்கிறது. இதுவே நச்சர் உரையை எடுத்துக்கொண்டோம்னா எழுத்தெனப்படுப அது முதல் அடி, அகர முதல் இது 2வது அடி, நகர இருவாய் முப்பகுதி என்ப 3வது அடி, சார்ந்து வரல் மரபின் மூன்றலங்கடையே என்பது 4வது அடி. பேராசிரியர் சேவை சண்முகம் அவர்கள் யாப்பு இருக்கின்ற அடிகளை பற்றிய ஒரு பேச்சு நடத்தினார் விழி அமைப்பு. அப்போ இந்த நூற்பாவை பயன்படுத்தினார். பேராசிரியர் காமாட்சி இந்த அகர முதல் அப்படின்னு 2 சீர் தானே இருக்கு, அது எப்படி நீங்க அதை 4ஆ குறிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வினா வந்தது. இப்போ நாம எண்ணி பார்த்தோம்னா இந்த 2 பேர் உரையிலேயே இந்த வேறுபாடு இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படின்னா இதனுடைய சரியான முதல் நூற்பா அமைப்பு எது, அல்லது மூலத்திலே இது வேறுபடுகிறதா என்பது போன்ற விடைக்கெல்லாம் இன்னும் வினாக்களுக்கு இன்னும் விடை கிடைக்கல. இப்போ என்னுடைய பேச்சு என்பது அகர முதல் நகர இருவாய் என்ற நூற்பாவினுடைய அதாவது இளம்பூர்ணர் உரையிலே இருக்கிற 2வது அடி மட்டும்தான். அதனால இதுல இருக்கிற செய்திகள் என்னென்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அகரம் உயிர் எழுத்து, நகரம் மெய்யெழுத்து. அகரம் முதலிலே வருகிறது, நகரம் இறுதியிலே வருகிறது என்பதுதான் இதுல இருக்கின்ற செய்தி. இப்போ நமக்கு இருக்கிற அடுத்த வினா என்ன என்றால், அகர முதல்னு சொன்னா அப்ப இறுதி எழுத்து உயிர் எழுத்துக்களிலே எது என்ற வினா. அதற்கும் தொல்காப்பியர் தெளிவாக விடை சொல்கின்றார். அவுகார இருவாய் பன்னீர் எழுத்தும் சொல்லிட்டார். இங்க அகர முதல் சொன்னார், அங்க அவுகார இருவாய்ன்னு சொல்லிட்டார். 12 எழுத்து என்ற தொகையை சொல்லிட்டார். மெய்யெழுத்துக்களில் என்று வருகிற போது நகர இருவாய் 11 எழுத்து மெய்யென மொழிப. இங்கேயும் நகர இருவாய் தான் சொல்லியிருக்கிறார், அங்கேயும் நகர இருவாய் 11 எழுத்தும். இது 18 எழுத்துன்னு சொல்லி முடிச்சாரே தவிர முதல் எழுத்து எங்கே தொடங்குகிறது என்பது சொல்லவில்லை என்பது கவனத்திற்கு உரியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் சிந்தனைக்கு நான் சிலவற்றை இப்பொழுது வைக்கிறேன். முதல் எழுத்துக்கள் அதனுடைய வரிசை முறை வைப்பு என்ன? உயிர் எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம்னா உயிர் எழுத்துக்களுடைய வடிவ சிக்கல், உயிர் எழுத்துக்களுடைய வரிசை முறை வைப்பு சிக்கல்,
மெய்யெழுத்துக்களின் இனச்சிக்கல், வரிசை முறை வைப்பு சிக்கல்னு இதை அப்படியே 4ஆ பிரிக்க வேண்டியது. கவனிங்க, உயிரெழுத்துக்களின் வடிவ சிக்கல், அப்புறம் உயிரெழுத்துக்களின் வரிசை முறை வைப்பிலே இருக்கிற சிக்கல், மெய்யெழுத்துக்களின் இனம், அதை பற்றிய வரையறை பற்றிய சிக்கல், வரிசை முறை வைப்பு பற்றிய சிக்கல். இப்போ நாம போகலாம். உயிரெழுத்துடைய வரிசை முறை வைப்புல அவர் அவகார இருவாய் பன்னீர் எழுத்துன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது அதுக்கு முன்னாடியே இது 8வது நூற்பா அவகார இருவாய்ங்கிறது. அதுக்கு முன்னாடியே தொல்காப்பியர் தெளிவா சொல்றார் பாருங்க. அ இ உ ஏ ஓ என்னும் அப்பால் ஐந்தும் ஓரளவு இசைக்கும் குற்றெழுத்து என்ப. இது 3வது நூற்பா. ஆக உயிரை அவர் குற்றெழுத்துன்னு ஒரு வகை பிரித்திருக்கிறார். அடுத்த நூற்பாவிலேயே ஆ இ உ ஏ ஓ ஐ ஓ ஔ, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ என்று 7ஆ பிரிச்சிருக்கிறார். இப்ப எங்க சிக்கல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அகரம் இகரம் ஐகாரமாகும் என்ற ஒரு நூற்பா இருக்கு, அகரம் உகரம் அவகாரமாகும் என்ற நூற்பாவும் இருக்கு. அப்ப நெட்டெழுத்துல 2 வகை இருக்கிறது இது காட்டுது. குற்றெழுத்து 5, நெட்டெழுத்து 7. அப்போ நல்லா நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குறிலெழுத்து உடைய நெட்டெழுத்துக்கள் 5, குறிலெழுத்து இல்லாத நெட்டெழுத்துக்கள் 2. ஏ1 ஏ ஏ ஓ என்னும் 2 நெடிகள் மட்டும் புள்ளி பெற்று அடையாளப்படுத்தி கொண்டும் காரணம் என்ன? இதுதான் முதல் சிக்கலே. உயிரெழுத்துக்கள்ல ஆ இருக்கிறது, அ இருக்கிறது, ஈ இருக்கிறது, இ இருக்கிறது, ஊ இருக்கிறது, உ இருக்கிறது. ஏ அதுல புள்ளி வச்சா குறில்னு சொல்லிட்டாங்க, ஒரு அடையாளப்படுத்துறாங்க. ஓ அதில் புள்ளி வைத்தா ஓ இப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த 3 எழுத்துக்கும் இந்த புள்ளி இல்லாம வேறு வடிவம், வேறு வாய்ப்பு, வேறு வடிவ முறை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? ஏன் இதுக்கு 2 மட்டும் சொன்னாங்க, அந்த மீதி 3 ஏன் விட்டுட்டாங்க? இது 2க்கு மட்டும் புள்ளி வச்சு அதை குறிலாக வேண்டிய காரணம் என்ன? இப்ப நான் வேற மாதிரி சொல்றேன். ஆ இப்ப இருக்கிற அ எழுதுற இல்லையா, அதே போலதான் ஆ அதில் புள்ளி வைத்தால் அ. ஈ இப்பொழுது எழுதுற மாதிரி ஈ அதில் புள்ளி வைத்தால் இ. ஊ அதிலே புள்ளி வைத்தால் உ. இப்படி எல்லா இடத்துலையுமே புள்ளி வைத்தால் அது குறிலாக மாறும் என்று சொல்லி இருந்தா சிக்கல் இல்லை. இப்ப வினாவே அது என்ன, ஏ ஓ 2 நெடில் எடுத்து அதுல புள்ளி வச்சா குறிலாக மாறும் என்று தொல்காப்பியம் சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த நூற்பா எகர ஓகர புள்ளி எழுத்தாகிறதுக்கு அவர் சொல்கிறார், மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையில் எகர ஓகரத்து இயற்கையும் அற்றே. இதுதான். இப்போ நாம வந்தோம்னா இது அந்த மாதிரி புள்ளி வச்சு எழுதுறது சரிதானா, நடைமுறையில் இருந்ததா என்ற வினா உங்களுக்கு எழும். நல்ல வினா. கவனிங்க, தண்டி அலங்காரம் அதுக்கு பிறகு வருகிறது. அலங்காரம்னா உங்களுக்கு தெரியும், அது அணி இலக்கண நூல்னு சொல்லி, அதுல இந்த எகரவகரத்தை பற்றி செய்தி, புள்ளி பெறும் என்பதற்கான செய்தியை அவர் வேறு ஒரு வடிவிலே சொல்கிறார். இது மாத்திரை சுருக்கம்னு ஒரு பெயர் கொடுக்கிறார். யாப்பு முறைப்படி அது மாத்திரை சுருக்கம் என்பது அதுக்கு பெயர். அந்த ஒரு மாத்திரையை குறைப்ப பிரிவதொரு பொருள் பயக்கும் சொல்லாய் நிற்பது என்பது அவர் உரையில இருக்கிற செய்தி. அதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறார், நேரிழையார் கூந்தலிலோர் புள்ளிபெறின் நீள்பெறமாம், நீர்நிலையோர் புள்ளிபெறின் நெருப்பாம் என்பது அந்த பாட்டு.
நேரிடையார் கூந்தல் என்று சொன்னால் அது ஓதி, இது சரிங்களா? அதுல ஓதி என்பதில் இருக்கிறதுல அந்த ஓ மேல புள்ளி வச்சா ஒதின்னு ஆயிடும். அது மரத்தை குறிக்கும். நேரிழையார் கூந்தலில் ஓர் புள்ளிபொறின் நீள் மரமாம், இதுதான் அந்த அடிக்கான பொருள். நேரிழையார் கூந்தல் ஓதி, அதுல புள்ளி வச்சா ஒதிய மரம் காட்டும். நீர்நிலை ஒரு புள்ளிபொறி நெருப்பாம். நீர்நிலை ஏரி, அந்த ஏரி மேல மேல புள்ளி வச்சா எரி என்று நெருப்பை காட்டிவிடும் என்பது அவருடைய அவர் காட்டியிருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு. இதுதான் மாத்திரை சுருக்குன்னு சொல்லிட்டாரு இல்லையா, அதுக்கான எடுத்துக்காட்டு. சரி, ஒகர ஓகாரம் எப்போதும் இதே வடிவில் தான் இருந்ததாங்கிறது நன்னூலாரும் அதுதான் சொல்கிறார். அவரும் இது எகர ஒகரம் புள்ளி பெறும், மெய் எகர ஒகரம் புள்ளி பெறும்ங்கிறது அவருடைய இதுதான். இதுக்கு அடுத்தது வீரமா முனிவர் இதற்காக உரை எழுதுகிறார், நூல் செய்துகிறார். தொன்னூல் விளக்கம் என்ற ஒரு நூல் செய்கின்றார். இந்த நூலில் இதையே அவர் குறிப்பிடுகின்றார். எகர ஓகாரம் எப்போதும் ஒரு வடிவு ஆகையானும் மயக்கம் நீப்பது வேண்டி மேற்புள்ளி கொடுத்தார் புலவர் என்கிறார் அவர் உரையிலே. கவனிங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை பற்றி இன்னும் செய்தி இருக்கு. அவர் தான் ஏ என்ற கீழே கோடி எடுத்து அதை ஏன்னு மாத்தினாரு, ஓவுக்கு கீழே சுழிச்சு ஓகாரம் மாத்தினாருங்கிறதெல்லாம் செய்தி இருக்கு. ஆனா இங்க அவரே சொல்கிறார், இப்படித்தான் ஒகரத்து மேல புள்ளி வைப்பார்கள். ஒகரத்து மேல புள்ளி வச்சா அது ஒகரமாகும், அது புள்ளி இல்லைன்னா ஓகாரமாகும். அதே போல ஏ மேல புள்ளி வச்சா அது குறில் ஆயிடும். இப்போ நாம ஏன்னு சொல்றது மேல புள்ளி இருந்தால் அது குறில், புள்ளி இல்லைன்னா நெடிலாகும் என்பதை அவரே குறிப்பிடுகிறார் ஒரு உரையிலே. இவருடைய காலம் 1838, 19ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில வெளிவந்த முத்து வீரியமும் தொல்காப்பிய நூற்பாவை அப்படியே எடுத்து சொல்கிறது. எகர ஒகரத்து இயற்கையும் மற்ற. சரி, இப்ப நாம பார்க்க போறது அடுத்தது மெய்யெழுத்துக்களினுடைய வரிசை முறை வைப்பு. நகார இருவாய் 11 எழுத்து மெய்யென மொழிப. இங்கேயும் பார்த்தீங்கன்னா முன்ன சொன்னதுதான், நான் அங்க குறில் சொன்னார், நெடில் சொன்னார். இந்த நூற்பா 9வது நூற்பா. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லும் போது அவர் எடுத்துக்கிறது போல இதுக்கு ஏன் சொல்லல? மெய்யெழுத்து ஈற்றை மட்டும் ஏன் சொன்னார் என்பது இங்கே ஒரு வினாவாக எழுகிறது. ஆனால் அது பின்னால சொல்கிற போது அதனுடைய இனத்துக்கள் வல்லினம், வல்லெழுத்தென்ப கசட தவற, மெல்லெழுத்தென்ப ஞகன நமன, இடையெழுத்தென்ப எரள வழல என்பது அவருடைய 19, 20, 21ஆம் நூற்பா வருது. இவ்வளவு தள்ளி அதை சொல்லுகிறார். அப்ப தொல்காப்பியர் சிந்தனை என்ன? முதல்ல உயிரெழுத்துக்கு சொல்கிற போது முதல்ல குறில் நெடின்னு சொல்லிட்டு அப்புறம் அவகார இருவாய் 12 எழுத்துன்னு சொல்லுகிறவர் இந்த வரிசை முறையை வல்லினம், மெல்லினம், இடையினம், அப்புறம் நகர இருவாய் 11 எழுத்துன்னு சொல்லி இருந்தா சிக்கல் வருகிறது என்பதை அவர் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். ஏன்னா இப்ப நாம எங்க சொல்லணும்? நகர இருவாய்ன்னு சொன்னா மாத்தணும். இப்போ மெல்லெழுத்தென்ப எரள வழலன்னு சொன்னா இந்த வரிசை முறைக்கும் அங்கு முதல் நூற்பாவில் சொல்லி இருக்கிற நகர இருவாய் என்பதற்கும் ஒரு வேறுபாடு வருகிறது. அந்த வரிசைப்படி தானே சொல்லி இருக்கணும். இப்படி என்ன, அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் சொல்லும் போது நகர ஈரல் தானே வருகிறது என்பது ஒரு சிந்திக்க வேண்டிய, நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு வினா. நல்லா நினைவு வச்சீங்க. அடுத்தது அகரம் முதலன்னு சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். இளம்பொருவர் சொல்கிறார், அகரம் தானும் இயங்கி தனிமைகளை இயக்குதல் சிறப்பான் முன்னர் கூறப்பட்டது, முன்வைக்கப்பட்டது என்று சொல்கிறார் அவர். சரி, நச்சர் அதோட ஏத்துக்கிட்டு இருந்தா பரவாயில்ல,
அவர் இன்னொரு காரணத்தையும் சொல்கிறார், அதுவும் இப்பொழுது தேவைப்படுகிறது நம்முடைய சிந்தனைக்கு. அகரம் முதலாதல் ஆரியத்திற்கும் ஒக்கும் என்பது நச்சர் உரை. அப்போ அகரம் தமிழ் எழுத்துக்கு மட்டும் முதல் இல்லை, ஆரிய எழுத்துல அதுதான் முதல். அதனால அதை முதல் எழுத்துன்னு சொல்கிறார் தொல்காப்பியர் என்பது நச்சர் உரை. இளம்பூர்வர் சொன்ன உரையில இருக்கிற கருத்து வேறுபாடு எண்ணி பார்க்கத்தக்கது. அது தான் தனித்தும் நிற்கும். அப்புறம் மெய்களோடு அதை இயக்குவதற்கு பயன்படும் என்ற கருத்து அவர் வைக்கிறார். இவர் என்ன சொல்ற, இருவேறு மொழிகளை காட்டி, அந்த இருவேறு மொழிகள்ல ஆரியமும் இன்னொரு மொழி இருக்கு, அதுக்கும் அகரம் தான் முதல், அதுக்காகத்தான் இவர் அகரத்தை முதலில் வைத்தார் என்று சொல்கிறார். சரி, இப்போ நான் உங்களுக்கு வேற ஒரு பக்கம் நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப தொல்காப்பியருடைய நூற்பா அமைப்புல நாம பார்த்தோம்னா இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது? அகர முதல் நகர இருவாய்ங்கிறதுக்கு பதிலா ஒரு பாட வேறுபாடு அல்லது இடைச்செருகள் காரணமாக அந்த நகர இருவாய் என்று ஏன் வந்திருக்க கூடாது என்பதை நாம் எண்ணி பார்க்கணும். அகர முதல் நகர இருவாய் என்று ஏன் இருந்திருக்க கூடாது? இது ஒரு ஐய வினா. அப்படி இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர் பின்னால காட்டுகிற போதெல்லாம் நகரத்தை தான் காட்டுகிறார். குறிப்பா நீங்க புள்ளி எழுத்துக்களுடைய புள்ளிமயங்கள் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அங்க அவர் இதே வரிசையை தான் காட்டுகிறார். லகரம் தான் அந்த எச்ச நூற்பா, கடைசி நூற்பா, அதுக்கு முன்னாடி லகரத்தோட தான் முடிக்கிறார் அந்த புள்ளிமயங்கள்லயே. அப்படின்னு சொன்னா இந்த கணக்குப்படி பார்த்தா அகர முதல் லகர இருவாயின் தான் இருந்திருக்கணும். இல்லைன்னா அதை போல ஏன் மெய்மயங்கள் புள்ளிமயங்கள் இவனெல்லாம் அந்த மெய்மயக்கங்களை பற்றியெல்லாம் சொல்லுகிற போது நகரத்தை ஏன் இறுதியாக வைத்தார்? வேற எங்க போனீங்கன்னாலும் சரிதான், இந்த நகர இருவாய்ங்கிறது இன்னும் ஒரு நூற்பாவில் மட்டும்தான் இருக்கு. நகர இருவாய் 17 எழுத்து மெய்யான மொழிபெய், இந்த ஒரே ஒரு நூற்பாவை தவிர வேற எங்கேயும் நகரம் இருவாயாக வருவதை நாம் பார்க்க முடியாது. மீதி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் இந்த நகர இறுதியை பற்றி தான் பேச்சு இருக்கும், சான்று இருக்கும், அதுக்கான நூற்பாக்கள் அமைந்திருக்கும். இப்போ நம்முடைய வினாவை எதற்காக இங்கே மட்டும் மாறியதுங்கிறதுக்கு தான், ஏன் இப்படி இருந்திருக்க கூடாது? அதான் வடிவத்தில் ஏறக்குறைய ரெண்டுமே ஒத்து போகின்றது, நகரமும் லகரமும். அங்க நகரத்துல ஒரு சுழி நமக்கு இன்றைக்கு காணப்படுகிறது, நகரத்துல ஒரு சின்ன நடுவில் கோடு இருக்கும். இது ஏன் எழுதுகிற போது ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்று நினைக்க கூடாது என்பது ஒரு வினாவுக்காக உங்ககிட்ட வைக்கிறார். அடுத்தது நகர இருவாய் என்பதற்கு இப்போ இல்லை, இளம்பூர்ணர் காலத்திலிருந்து அது நகர இருவாயா தான் இருந்து இருக்கிறது உரைகள்ல. அதனால இப்ப யாரும் அதை அவ்வளவு எளிதில் மாற்றிட முடியாது. காரணம், இளம்பூர்ணரே அதுக்கு தெளிவாக ஒரு காரணம் சொல்கிறார். நச்சரும் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நகாரம் வீடு வீட்டிற்குரிய ஆண்பாலை உணர்த்துதற் சிறப்பான் பின் வைக்கப்பட்டது. இதுதான் இளம்பூர்ணர் உரை. எண்ணி பாருங்க, அதுக்கு எதற்காக? இதுவும் ஒரு சிந்தனையை ஏற்படுத்துகின்ற ஒரு உரை. எதற்காக நகரத்தை இறுதியில் வச்சார்னா, வீடு வேற்றுக்குரிய ஆண்பாலை உணர்த்துதற் சிறப்பான் பின் வைக்கப்பட்டதுங்கிறது தான் இருவர் உரையுமே. அப்போ ஆண்பாலை சொல்லணுங்கிறது தொல்காப்பியருடைய முடிவு என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆண்பால் இவங்க சொன்னதுனால, இல்லைன்னா அவர் பெண்பால், நகரத்தில் தான் எப்போதும் தமிழ் எழுத்துக்கள் முடியும், அதனால அதைத்தான் இறுதியில் வச்சிருப்பார். ஆனா அவங்களுக்கு வீடு பேர் கிடையாது, சிறப்பு கிடையாது. இதெல்லாம் ஆண்பாலுக்கு தான் ஒரு இது. ஆணாதிக்க சமூக அமைப்பினுடைய சூழல்ல தான் நகர ஈறு தமிழுக்கு வந்தது என்ற கருத்தை இருவருமே முன்வைக்கிறார். இந்த ஆண்பால் ஆதிக்கம் இல்லை என்று சொன்னால், ஆணாதிக்கம் இல்லை என்று சொன்னால், நகர ஈறு என்ற மொழி அமைப்பு படி வந்திருக்கும் என்பது உட்கிடை, உட்பொருள். அதுக்கு பாருங்க, அவங்களே இது சிந்திச்சு பார்த்த நகர ஈறு தானே வச்சிருக்கணும். இது எதுக்கு நகர ஈரல முடித்தார்? இப்படி முடிப்பது எந்த வகையிலும் சரியில்லையே என்று எண்ணி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார் நச்சர், தமிழ் எழுத்தே கூறுகின்றார் என்பது
உணர்த்தற்கு நகர இருவாய் என்றார். இங்க தமிழ் எழுத்து முதல்ல அகரத்தை பற்றி சொல்லுகிற போது சொன்னார் அது ஆரியத்திற்கும் ஒக்கும். அதனாலதான் அதை முதல்ல வச்சாரு சொன்ன நச்சர். இது தமிழ் எழுத்து கூறுகின்றார் என்பது உணர்த்துவதற்கு நகர இருவாய் என்றார் சொல்றார். என்ன பார்த்தீங்கன்னா அப்போ ஆரியத்துல நச்சர் பார்வையில மட்டும் இல்லை, உண்மை நிலையிலையும் நகரம் என்ற எழுத்து முறை இல்லை. அங்க தன்னகரம் இருக்கு ஆனா ரன்னகரம் இல்லை. அதை காட்டுவதற்காக கடைசியில கொண்டாந்து வச்சாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அப்ப முன்னாடி இருக்கிறதெல்லாம், இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் ஆரியத்திற்கும் ஒழுக்கும் என்பது அதனுடைய உட்கிடை, உட்பொருள். அதுதான் இதை கடைசியில் வைக்க வேண்டிய தேவை அதனால்தான் ஏற்பட்டது என்று சொல்லுகின்றார். சரி, இப்போ இன்னொன்று சிக்கலும் நமக்கு முன்னாலே வருகிறது. மெய்யெழுத்துக்கள் தம்மேல் புள்ளி பெறுவன, ஆனால் எழுதும் போது அகரத்தோடு சேர்த்தும் சொல்லும் போது இகரத்தோடு சேர்த்தும் நடைபெற்று வருகிறது. இது நீங்க நல்லா எண்ணி பார்க்கணும். நான் இப்போ தொல்காப்பிய நூற்பாவே சொல்றேன். கஞன நமன என்னும் புள்ளி முன்னர் தத்தம் இசைகள் ஒத்தன நிலையே. இது தொல்காப்பிய நூற்பா. கஞன நமன என்னும் புள்ளி முன்னர், அது மெய்யெழுத்துங்கிறத முதல்ல எப்படி வரிசைப்படுத்துற பாரு. அங்க புள்ளி கிடையாது. ஆனா இது மெய்யதான் குறிக்கிறதுங்கிறது ஒரு அடையாளத்துக்காக அப்படி சொன்னார். பல இடங்கள்ல கசட அப்படின்னு சொன்னாலும் புள்ளி இல்லாம தான் இருக்கும். அப்போ அகரத்துடைய தேவை எழுத்து வடிவிலே வருகிற போது புள்ளி இல்லாமல் எழுதுவதற்கு அவர்களுக்கு இது பயன்பட்டது. ஆனா அடுத்து நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. இகரம் இல்லாமல் மெய்யெழுத்தை ஒழிக்க முடியாது. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோரும் முயற்சி செய்து பாருங்கள். இக், இப், இச், இட், இன் இப்படிலாம் சொல்றோமே, அதுல இருக்கிற இகர ஓசை எடுத்துட்டு அதை ஒழித்து பாருங்க. சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, முதல்ல இருக்கிற இகரத்தை எடுத்துட்டா அரை அளவு மாத்திரை உள்ள மெய்யெழுத்தை ஒழிக்கவே முடியாது. இங்க மட்டும் இல்ல, இங்க இகரம் முன்னாடி வந்து இதை காட்டுது, எழுதும்போது அகர பின்னால நின்று காட்டுது. ஆங்கில எழுத்து சான்று எழுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்மை புரியும். எஃப் ஏ முன்னாடி நின்று தான் அந்த இஃப் எஃப்ங்கிற எழுத்தை உங்களுக்கு ஒலிக்க செய்கிறது. டி இகர பின்னால இருந்து டீயை காட்டுது இல்லையா? ஆர் அகரம் முன்னாடி இருந்து அந்த மெய்யெழுத்தை காட்டுது. அதாவது வவல் கான்சனன்ட் பிரிக்கிறதுல அந்த கான்சனன்ட் எழுத்துக்கு இந்த உயிரெழுத்துக்கள் இல்லாமல் ஒலிக்க முடியாது. அதுதான் எஃப் சொன்னேன், டி சொன்னேன், ஆர் சொன்னேன், எஸ் சொல்லலாம், இப்படி எடுத்துக்கினே போகலாம். அப்போ அதில் இருக்கிற உயிரெழுத்து அந்த ஒலிப்பை எடுத்து விட்டோம்னா மெய்யெழுத்தை சொல்ல முடியுமா? இங்கே தமிழில் இகரத்தை மட்டும் ஒலி குறிக்காக மெய்களை ஒலிப்பதற்கு முன்னாடி வைத்து பயன்படுத்துகிறார். நல்லா நினைவுப்பாங்க. அந்த இகரத்தை எடுத்துட்டு ஒலிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உண்மை தெரியும். சரி, அடுத்தது இன்னொன்று நீங்க எண்ணி பார்க்க வேண்டியிருக்குது. இப்ப சொல்றது எல்லாம் நீங்க எண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா எடுத்தது நான் ஒரு அடி மட்டும்தானே, அகர முதல்ல நகர இருவாயின்னு. அடுத்தது அவருடைய வரிசை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே, உயிரெழுத்து வரிசை முறை எப்படி இருக்க வேண்டும் அவர் ஒன்று சொல்கிறார், நல்லா கவனிங்க. அகரம் இகரம் ஐகாரமாகும். மொழி மரபில் 21வது நூற்பா. அகரம் உகரம் அவுகாரமாகும். இதுக்கு அடுத்த நூற்பா. அப்போ இது கூட்டு உயிர்னு இதுக்கு பேரு. அகரம் இகரம் ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து ஐகாரம் தோன்றுகிறது. தொல்காப்பியர் சொல்கிறார். மெய்யெழுத்து சேர்ந்து ஒரு அகரத்தின்படி அகரப்புள்ளி ஐயன் நெடுஞ்சினை மெய்பெற தோன்றும் என்பது ஒரு நூற்பா இருக்கு. ஆனா இங்க நான் ஒரு உயிரெழுத்துக்களை மட்டும் எடுத்துக்கிறேன். அகரம் இகரம் ஐகாரமாகும்.
அகரம் உகரம் அவுகாரமாகும். இவருடைய கணக்குப்படி நாம் எடுத்துக்கணும்னா உயிரெழுத்துக்களுடைய வரிசை எப்படி அமைந்திருக்க வேண்டும் எண்ணி பாருங்க. அ ஆ இ ஈ ஐ வந்திருக்கணும். ஏன்னா அகரம் இகரம் ஐகாரமாகும். இது குறில் நெடில் ஒலி வேறுபாடு காரணமாக அ ஆ வந்துடுது, இ வந்துடுது. ஆனா அகரமும் இகரமும் சேர்ந்து ஐகாரம் ஆகும்னு சொன்ன அவர் அப்புறம் ஈகாரத்துக்கு பின்னால்தான் ஐகாரத்தை வச்சிருக்கணும். அதுதான் அமைப்பு முறை. அந்த ஒலிப்பு முறைக்கு அவர் கூறிய நூற்பாவுக்கு சரியான பொருளாகும். அடுத்தது பாருங்க, ஐ வந்துடுது, இப்ப அது ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரையில் அடுத்தடுத்து வருது. குறில் எழுத்து முன்னாடியும் நெட்டு எழுத்து பின்னாலையும் வந்துடுது. அப்புறம் அகரம் உகரம் அவுகாரமாகும்னு அவர் சொல்லி இருக்கிறதுனால ஊகாரத்துக்கு பக்கத்தில் அவுகாரம் வந்திருக்கணும். இதெல்லாம் நீங்க எண்ணி பார்க்க வேண்டியது. இப்படிதான் இருந்திருக்கணும். இப்ப நாம அந்த வரிசைப்படி பார்த்தோம்னா அ ஆ இ ஐ உ ஔ ஏ ஓ இப்படிதான் அந்த வரிசை அமைஞ்சிருக்கணும். ஏன்னா அவருடைய நூற்பா சொல்வது அதுதான். அகரம் இகரம் ஐகாரமாகவும் அகரம் உகரம் அவுகாரமாகும் என்ற நூற்பாவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். இப்ப நீங்க எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது. ஏன் அப்போ ஏ பக்கத்துல ஐகாரத்தை தள்ளினார், ஓ பக்கத்துல அவுகாரத்தை தள்ளினார்? இது சிந்திக்க வேண்டிய ஒரு வினா. பார்க்கலாம். மெய்யெழுத்துக்களுடைய இனம் வரிசை இதை நாம் எண்ணி பார்க்கணும். சரி, இப்போ உங்களுக்கு முன்னாடியே சொன்னதுதான், வல்லெழுத்தென்ப கசட தவிர மெல்லெழுத்தென்ப நங்கன இடையெழுத்தென்ப எரள வழல அப்படின்னு இருக்குது. இந்த வரிசை முறைப்படி அவர் சொன்னது சரின்னா எப்படி இருந்திருக்கணும்? இதையும் நீங்கள் நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். கசட தவிர நங்கன நமன எரள வழல, முதல்ல வல்லெழுத்து, அப்புறம் மெல்லெழுத்து, அப்புறம் இடையெழுத்து. இந்த வரிசையில் அப்படியே மெய்யெழுத்துக்களுடைய அமைப்பு முறை, வரிசை அமைப்பு முறை வச்சிருந்தா என்ன சிக்கல்? இது வல்லெழுத்து மெல்லெழுத்துங்கிறதுனால அதனுடைய இனத்தோட சேர்க்கணும் என்று நீங்கள் சொல்வது பொருத்தமாக இருந்தால், என்று எண்ணி பார்ப்பது சரியாக இருந்தால், காங்கா சாங்கா டானா தானா பாமா ராணா எரள வடலன்னு இருந்திருக்கும். இப்போ அவர் வல்லெழுத்து மெல்லெழுத்து வல்லெழுத்து மெல்லெழுத்துன்னு முதல்ல சொல்லி அதே இடத்தில் பிறக்கின்ற மெல்லெழுத்த பக்கத்துல சொல்றார். கா ஙா ரெண்டும் ஒன்று தடை ஒலி, இன்னொன்று மூக்கொலி. அதே மாதிரிதான் 6 வல்லெழுத்துக்கள் எல்லாம் தடை ஒலிகள், மெல்லெழுத்துக்கள் எல்லாம் மூக்கொலிகள் என்று மொழியெல்லாம் சொல்லுங்களா இருக்கு. அப்படின்னு சொன்னா இப்படிதானே இருக்கணும். காங்கா சாங்கா டானா தானா பாமா ரா நா அதில் முடிச்சிடணும். அப்புறம் இடையெழுத்துக்களை யாரால வாழல. இப்போ என்ன அங்க சிக்கலே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இடையெழுத்துன்னு சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? இடையில தானே வைக்கணும், இடையில இருக்கிறது தானே. இடையெழுத்துங்கிற கருத்தமைப்புக்கான காரணம் என்ன? சரி, அந்த முறைப்படியும் இதை எண்ணி பார்க்கலாம். இப்ப காங்கா சாங்கா டானா சொல்லிட்டு எரள வழல தானா பாமா ராணா, அப்ப இடையில கொண்டு போய் வச்சதுனால அதுக்கு இடையெழுத்துன்னு பேர் வந்ததுனாவது சொல்லலாம். அப்படியும் இல்லை. அதுக்காகத்தான் ராணாவை கடைசியில வச்சுட்டு நடுவில் எரள வழல வச்சாரு என்று சொன்னா ராணாவை மட்டும் பிரிக்க வேண்டிய தேவை என்ன? இதுதான் வினா. எண்ணி பார்த்தீங்கன்னா, நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா விடை கிடைக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த இடையெழுத்துக்களை பற்றி இந்த பெயர் நான் சொன்னேன் இல்லையா, இது இடையில வைக்கணுமே, ஏன் கடைசியில் வச்சாரு, ராணாவுக்கு முன்னாடிலாம் வந்ததுலாம் சொன்னோம் இல்லையா. சரி, வரிசை முறைப்படுத்துகிற போது
கசரதபர, நமன, எரளவடலன்னு இந்த வரிசையில் அவர் அமைத்து காட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த அவர் மெய்கள், இடையன மெய்கள் என்று சொல்லுகிற போது உயிர் எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் இடைக்கிலே தகுதி உடைய அந்த பொருண்மை உடைய எழுத்து முறைதான் இடையன மெய்கள் என்பது தொல்காப்பியர் காலத்திலே இருந்திருக்கிறது. இப்போ நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா யகரமும் வகரமும் உயிரோடு உயிர் சேர்கிற போது இணைப்பு எழுத்துக்களாக வருகின்றன. இந்த ரெண்டு மெய் எழுத்துக்களும் ஐ வழியவும், ஏனை உயிர் வழி வவும், ஏ இருமையும் உடம்புமையின் உருவோல வரையார் இருக்கு இல்லையா? இ அப்படி வந்தா அது பக்கத்தில் உயிர் வந்தா இ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும், இப்படி இருக்கு. அப்போ உயிரையும் இன்னொரு உயிரெழுத்து உயிரெழுத்திலே முடிந்து இன்னொரு உயிரெழுத்திலே அடுத்த சொல் வருகிற போது அதை இணைப்பதற்கு யகரமும் அகரமும் பயன்பட்டு இருக்கின்றன. அதனால அதற்கு அரை உயிர் என்ற பெயரே உண்டு. நீங்க அதாவது அகரம் இகரம் ஐகாரமாகும் என்று சொன்ன தொல்காப்பியரே அகரத்திம்பர் யகர புள்ளியும் ஐயன் நெடுஞ்சினை மெய்வேல தோன்றும் நூற்பா அமைச்சிருக்கிறார். இதா இருக்கணும்னு இல்லை. அந்த இடத்துல நாயின்னு எழுதணும்னு சொன்னா அது பக்கத்தில் இப்படியும் எழுதலாம். நைன்னு எழுதுன்னு சொன்னா நான் ஈன்னு போட்டாலும் அது நான் தான் அந்த நைன்னு தான் வரும். நைன்னு ஒரு சொல்லுக்கு சொல்லணும் அப்படின்னா அகரத்துக்கு பக்கத்தில் இகரம் போட்டாலே அது நை தான். மாறாக அகரத்து பக்கத்தில் யகரம் போட்டாலும் இது அதுவும் ஐதான் என்று அவர் காட்டுகிறார். ஐ என்பது வருவதற்கு அவர் என்னென்ன வழி காட்டுறார் பார். அகரத்து பக்கத்தில் இகரம் போட்டாலும் ஐதான், அகரத்து பக்கத்தில் யகரம் போட்டாலும் ஐதான் அப்படின்னு காட்டுறார். ஆனால் உயிரெழுத்தை மட்டும்தான் காட்டினார், வகரத்தை காட்டல அவர். ஆனால் பிற்கால வழக்கிலேயே அது உரையாசிரியர்களிருந்து எல்லாரிடமும் வகரமும் வரும் என்று சொல்லிவிட்டார்கள். அதுக்கு காரணங்கள்லாம் இருக்கு. அதை விளக்கின்னு போனால் இன்னும் நேரம் போயிட்டே இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், இதை இடையினம் என்று சொல்வதற்கு காரணம் உயிர் எழுத்திற்கும் மெய் எழுத்துக்களுக்கும் இடை நின்று ஒலிக்கின்ற தன்மை உடைய எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்ற பொருள்ல தான் தொடக்க காலத்திலே தமிழிலே அவை இடம்பெற்றன. சரி, மெய் எழுத்துக்கள்லயே அது இடையில உரியுதுன்னா நான் சொன்னது போல அது அமைந்திருக்கணும். அதை விட்டுட்டு எரல வழல ரண என்று முடிக்க வேண்டிய வரிசை முறை அமைப்பை அமைக்க வேண்டிய தேவை என்ன என்பதை சிந்தித்து பார்க்கணும். இன்னொன்று நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியரை பற்றி பல பேர் பலவிதமான கருத்துக்களை வைத்திருக்கிறார். அத நாளைக்கும் தொல்காப்பிய உத்திமுறையை பற்றி பேசுகிற போது அது வரும். இங்கேயும் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. பிறப்பியலை பற்றி சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், ஒரு நூற்பாவிலே அவர் கடைசி நூற்பாவிலே அவர் சொல்கிறார், அகத்தெழு வலிசை அருதப நாடி அளவிற்கோடல் அந்தனர் மறைத்து. இந்த அந்தனருங்கிற சொல்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். உரையாசிரியர் எல்லாம் அது பார்ப்பார் வேதத்துக்கு காரணங்கிறார். இந்த இளம்பூரர் தெளிவா சொல்றார். பார்ப்பார் வேதத்துக்கு கண்டது என்பதனாலே இங்க அந்தனர் மறைத்தே என்று சொன்னார். அந்தனர் மறை என்ற அந்த தொடர் இருக்கிறது, சொல்லாட்சி முறை இருக்கிறது. இது வேதத்தை குறிக்கிறது, பார்ப்பாருடைய வேதத்தை குறிக்கிறது. அங்கேயும் பிறப்பு இது தமிழ்ல சொல்லுகிற வருகிறவர் இறுதியில இதை எதுக்காக சொல்ல வேண்டும்? இந்த நூற்பா ஏன்? ஆக தொல்காப்பியருடைய சிந்தனை இப்ப நகர இருவாய் என்று சொன்னது முதல் கடைசியிலே இருக்கின்ற தொல்காப்பியத்தினுடைய இறுதி நூற்பா உத்தி வரைக்கும் கொண்டு போனோம்னா அவர் ஆரிய மொழியையும் எண்ணி பார்த்திருக்கிறாரு என்று சொல்வதற்கு ஏகப்பட்ட சான்றுகள் நூன் மரபில் தொடங்கி மரபியல் வரைக்கும் ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் இதுக்குள்ள அதில் இருக்கிற அந்த இணக்கம்,
அதற்கான காரணம், அதற்கான பின்புலம், இவ்வாறு தொல்காப்பியர் சொல்ல வேண்டியது ஏன் என்ற வினா இது வரைக்கும் எழல. சொல்கிறார்கள் இவர் இப்படிலாம் ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கிறார். வெள்ளைவார்னர் போன்றவர்கள்லாம் இது பார்ப்பன வழக்கு அப்படிலாம் சொல்றார். இது சொல்லியிருக்கிறார் இவர். அதனால இது இடைச்சல்களாக இருக்க வேண்டும் என்ற நூற்பாக்கெல்லாம் வேற சில இடத்துல உங்களுக்கு பொருள் பகுதியில் வரும். இப்போ முதல்ல எழுத்ததிகாரம், பொருளதிகாரங்கள் சொல்லுகிற போது இதை போல சில நூற்பாக்கள் வரும்போது அவர் சொல்கிறார். இப்போ நாம எண்ணி பார்க்க வேண்டியது, இதற்கு விடை என்ன? இந்த விடை கிடைச்சதுன்னா நாம ஏன் அவர் நகரத்தை சொன்னார், அன்றைய மொழி அமைப்புல அதற்கான காரணம் என்ன, இதை பற்றிய தெளிவான ஒரு காரணத்தை சொல்லுகிறவர் இலக்கண கோத்து ஆசிரியர். அந்த இலக்கண கோத்திலே அவர் சொல்லியிருக்கிற செய்தி இருக்கிறதே நம்ம எண்ணி பார்க்க வேண்டியது. அவர் சொல்ல நாம் ஒரு தமிழை தாழ்த்துவதாக நாம் நினைக்கிறதெல்லாம் நான் எங்கேயும் மறுக்கல. நான் அந்த கருத்துக்கெல்லாம் போகல. அவர் சொல்கிறார், 5 எழுத்தால் ஒரு பாடை என்று அறையவே நாணுவர் அறிவுடையவரே. இப்ப தமிழ்ல இருக்கிறது 5 எழுத்துக்கள் மட்டும்தான் தமிழுக்குரியன. இதை வச்சுக்கினே தமிழை ஒரு மொழின்னு சொல்றீங்களே, அப்படி சொல்றதுக்கே நாணம், வெக்கம் வர வேணாமா என்பது அவருடைய நூற்பா பகுதி. நல்லா கவனிங்க. 5 எழுத்தால் ஒரு பாடை என்று அறையவே நாணுவர் அறிவுடையவர். அவருடைய அந்த வாதத்துக்கே போகல. அதை நாம் தவிர்த்திடலாம். யாருக்கிட்ட இருந்து யாரு இதெல்லாம் எடுத்தது, சுருட்டினது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தனி ஆய்வு அது. ஆனா அவர் 5 எழுத்தால் ஒரு பாடன்னு சொன்னாரு. அது என்ன? அதுவாவது இசைந்ததா, ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, எண்ணி பார்க்கத்தக்கதா நான் பார்க்கணும். அவர் 5 எழுத்தால் ஒரு பாட்டு அவரே உரை எழுதுகிற போது சொல்கிறார், அந்த 5 எழுத்து என்பது ஏ ஓ ர ர ந. உயிர் எழுத்துல 2 ஏ ஓ, மெய்யெழுத்துக்கள்ல 3 ர ர ந. இந்த தான் தமிழுக்குரியது. அதனாலதான் இப்படி இதுக்காக தமிழுக்கே உரிய 5 எழுத்துக்களை மட்டும் கொண்டது ஒரு மொழி ஆயிடுமான்னு அவர் கேட்கிறார். ஆனா அவர் சொன்னதுல என்ன சிக்கல்னு சொன்னா, இன்னும் நம்ம பார்க்கணும். 5 எழுத்து இல்லை, 6வது எழுத்து ஒன்றும் இருக்கிறது. அதுதான் தமிழ் மொழி அமைப்பை ஏற்படுத்தியது, எழுத்து முறை அமைப்பை ஏற்படுத்தியது. நாம் எண்ணி பார்க்கணும். என்கிட்ட வினாக்கள் எழுப்பும்போது எதை ஒன்னா கேளுங்க, எனக்கு அதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னா, யாரால வ ர ர ல ர ந, கடைசியில 4 7 மெய்யெழுத்துக்கள். கடைசியில முடிக்கும் போது 4 மெய்யெழுத்துக்கள். அதுல ல ர ர ந இது வருது இல்லையா? அந்த லாவும் தமிழுக்கே உரிய தனிமெய், வடமொழியில இல்லை. ஆனால் அதை ஏன் அவர் இலக்கண கோத்து ஆசிரியர் விட்டுட்டார்? இது ஒரு வினா. என்ன காரணம்னா, வடமொழியில் இருக்கிற லகர ஓசை, யாரால ல, அந்த ல பல்லுல நாக்குப்படுவதனால் தோன்றுகின்ற அந்த மெய்யெழுத்து இருக்கிறது, அந்த எழுத்து அவர்களிடம் இருக்கிறது. அதை பயன்பாட்டிற்காக தேவைப்படுகிற இடத்துல லா என்றும் அவர்கள் பயன்படுத்தினார். அதனால லகரமே லகரமாக அங்க வழங்கியதால் அந்த 1 நீக்கிட்டு அவர் 5 மட்டுமே சொன்னார். ஆனால் இப்ப எண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப நாம முன்னாடி போக வேண்டிய இருக்கும். இது நான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். தமிழ்லயும் அதை போல இருக்கு. இதை மொழி நூலா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, கடல். இப்போ காவனுடைய ஒலிப்பு இயல்பானது, சரி. பக்கம், இப்போ ககரத்தினுடைய ஒலி எப்படிப்பட்டது? தங்கம், அதனுடைய இப்போ ஒலி, அதான் நான் சொல்றது எல்லாம் இக்கு தான். இப்ப கடல்ங்கிறதுல இக்கு இருக்கு, அதனுடைய ஒலிப்பு முறை எப்படி? அதே நாம பக்கம் என்று எழுதுகிற போது அங்க வருகிற இக்கினுடைய ஒலிப்பு முறை எப்படி? தங்கம் என்பதுல இருக்கிற அந்த தங்கம்னு சொல்லுகிற போது அந்த ககரத்துல இருக்கிற அந்த மெய்யெழுத்தினுடைய ஒலிப்பு முறை எப்படி? 3 வேற.
இதற்கெல்லாம் அவர்களிடம் ஆரியத்திலே வடமொழியிலே தனி எழுத்துக்கள் இருக்கின்றன. நம்முடைய வழக்காறு தான் இருக்கிறதே தவிர தனி தமிழிலே ககரத்தில் 3 வகை என்றெல்லாம் கிடையாது. 3 அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிடற்று கீழே இருந்து வர காற்றினால் உருவாவது. அதை பற்றி பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 6 ஆயிடுச்சு. எது எதுலன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, உயிரெழுத்துல 2. உயிரெழுத்து 2 என்னென்ன? ஓ, ஏ, ஏ, ஓ, இந்த 2. இது வடமொழியிலே இல்லை. ஆரிய மொழியில ஏ, ஓ கிடையாது. ஆ இருக்குது, இ இருக்கிறது, உ இருக்குது. அந்த குறில் எழுத்துக்கள் வடமொழியிலேயும் உண்டு. ஆனா ஏ, ஓ என்ற குறில் எழுத்து வடமொழியிலே இல்லை. அவர்கள் எடுத்து அது நெட் எழுத்து மட்டும்தான் இருக்கு. ஆனா அவ்வும் இருக்கிறது, மறந்துட போறீங்க. அப்போ ஏ, ஓ, அவ் என்பது அ, இ, உ, ஏ, ஓ, அவ் என்ற வரிசை முறை, அந்த அமைப்பு முறை இருக்கிறது அவர்களிடத்தில் உள்ளது. இப்போ அந்த வரிசை முறையில நம்ம தமிழ்ல வருகிற போது அ, இ, உ அவர்கள் வரிசை முறை நம்ம வரிசை முறை இருக்கிறனாலே அதுக்கான புள்ளியிட்டு காட்ட வேண்டிய தேவை இங்கு ஏற்படலை. தனி வரி வடிவம் அது. இப்பவும் உங்களை கேட்டோம்னா நான் கேட்பேன் அ, அதே வடிவம் தான் இங்கே வருது. ஒரு குறியீடு அதை மாற்றி காட்டுது. அதுக்கான பெயர் தெரியறதில்லை யாருக்கும். இ அதை பற்றி நீங்க எண்ணி பார்த்தா இப்ப நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இ தனி வடிவம் உள்ளது. இவர் நச்சினார்கரி இதை தெளிவாகவே சொல்கிறார். இப்போ இ, ஐ இது 3 தனி வடிவமுடைய எழுத்துக்கள் என்பது நச்சினார்கரியின் உரையில் இருக்கிற செய்தி. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா 1848 ஒரு அகராதி வந்திருக்கிறது. ஆங்கிலேயர்கள் வெளியிட்டது. அது யாழ்ப்பாணம் பிரஸ்ல இருந்து வந்திருக்கிறது 1848. அதுல இ இப்பொழுது இருக்கிற அதே வடிவத்தில் இருக்கும். இ எடுத்துக்கிட்டீங்கன்னா கீ, நீ என்றெல்லாம் மேல அந்த வளையை போட்டு சுழிப்போம் இல்லையா, அதே போல ஈய மேலே சுழித்துதான் அந்த அகராதியே வந்திருக்கிறது. அப்போ அவர்கள் காலத்துல, அல்லது இது 19ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வெளிவந்த ஒரு அகராதியிலேயே ஈக்கு மேல சுழிச்சா அது ஈ என்று ஆகிறது. தனி வடிவம் தேவையில்லை, தனி வடிவம் இல்லை என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறாங்க. அதான் அகராதி அப்படி போட்டிருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு பார்த்தோம்னா, நச்சினார்கனியரே சொல்கிறார் இ, ஐ இது 3 தனி வடிவமுடைய எழுத்துக்கள் என்பது அவர் உரையிலே தெரியும். இப்படிலாம் இப்ப நாம மறுபடியும் வேற வகையில எண்ணி பார்க்கணும். இப்ப தமிழ் இந்த அ, இ, உ, ஏ, ஓ என்பதற்கு வடமொழி அமைப்பின்படி அமைந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை செய்தி. ஏன் அவர்கள் அங்கே கொண்டு போனார்கள்னா, அவர்களிடம் ஓ இருக்கிறது. அவர்கள் வரிசைப்படி அது ஏ பக்கத்துல ஐ இருக்கிறது, ஏ இருக்கிறது, ஐ இருக்கிறது. அதனாலே அந்த இடத்துல ஐயை கொண்டு போய் சேர்த்தார்கள். நம்முடைய தொல்காப்பிய முறைப்படி ஐ அங்க கொண்டு போகக்கூடாது. ஈகாரத்தின் பக்கத்துல ஐகாரம் இருந்திருக்கணும். ஏன்னா அகரம் ஈகரம் ஐகாரமாகும். ஆனா வடமொழி அமைப்பிலே இருப்பதனால அவர்கள் எங்கே ஏ பக்கத்துல ஐ வைத்தார்களோ அதே போல தமிழிலும் கொண்டு வந்தார். செல்வாக்கு இருக்கிறது, வடமொழி செல்வாக்கு வந்து விட்டது. எழுத்து அமைப்பிலேயே தொல்காப்பியர் காலத்திலே இருந்தது என்பதற்கு ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ அவுன்னு அவர் சொன்னதே ஒரு சரியான காரணம். அதே போல அதுக்கு வரிசை முறையிலே அவர் குறிகளையும் காட்டியது ஒரு காரணம். அ, இ, உ, ஏ, ஓ அப்படின்னு காட்டினதும் ஒரு காரணம். கடைசியில் அவர் முடிக்கிறார் அவர்களை போலவே அவ்வினும் எழுத்திலே முடிக்கிறார். இதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மெய்யெழுத்தினுடைய வரிசை முறை அப்படித்தான் இருக்கிறது. கசட தபர
யரள வழலாம் சொல்லியாச்சு. ஆனா இப்ப இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னா, இப்ப எண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்துக்கள்ல ஓ ஏ என்பன அவரிடத்தில் இல்லாதனால அதற்கு புள்ளியிட்டு அந்த ஓ ஏ இவற்றுக்கு முன்னாலே அவற்றை கொண்டு போனார்கள். அதே போல தமிழிலே வடமொழிகளில் இருக்கிற எழுத்துக்களோடெல்லாம் ஒத்து போகின்ற தமிழ் எழுத்துக்களை முன்னாடி வரிசைப்படுத்தி விட்டு அதில் இல்லாத ல ழ ர ந என்பதை கடைசியிலே கொண்டு வந்தார்கள். இந்த வரிசைப்படி அமைந்திருப்பது தவிர்க்க முடியவில்லை. இதுவரை நான் கூறிய கருத்துக்களை எண்ணி பாருங்கள். இவையெல்லாம் ஒரு தேடல் தான், ஒரு முடிவு இல்லை. இதை ஹிப்போதேசிஸ் என்று சொல்கிறார்களே, அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா இப்ப அதற்கான தொல்காப்பியத்திலிருந்தும் பிற இலக்கண நூல்களிலிருந்தும் பல சான்றுகள் காட்டியாச்சு. ஏன் புள்ளி வைத்து எழுதினார்கள்? உயிரெழுத்துக்கள்ல புள்ளி வச்சு எழுதணுமா? புள்ளி வைத்தால் அது மாத்திரை குறைவுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு தன்மை. ஏன் மாத்திரை குறைவுக்கு புள்ளி வச்சு காட்டணும்? இப்படி எல்லாவற்றையும் சொல்லி முதல் நூற்பாவில் நான் எடுத்துக்கொண்ட அகர முதல் நகர இருவாய் என்பதற்குள்ளேயே இப்பொழுது சொன்ன இவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும், விடை தேட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக்கொள்ள, இனி வினாக்களுடைய நேரத்தை நாம் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அரவேந்தனுக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. தற்போது கலந்துரையாடலுக்கான நேரம். பங்கேற்பாளர்கள் தங்களது ஒலிவங்கிகளை திறப்பில் வைத்து ஐயா அவர்களுடன் கலந்துரையாடலாம். வினாக்களை எழுப்புங்க. என்ன வேணா யார் வேணா கேட்கலாம், எப்படி வேணா. இந்த இப்பொழுது நடத்திய பேச்சுக்குள்ள, சொல்லப்பட்ட செய்திகளுக்குள்ள, அதற்கான காரணங்களுக்குள்ள நீங்க எங்க வேணா வினாக்களை எழுப்பலாம். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, வினா எழுப்ப வேண்டியது உங்களுடைய கடமை, விருப்பம். சொல்லுங்க ஐயா. வணக்கம், நான் அரவேந்தன். சமஸ்கிருதத்தை பார்த்து தமிழ் எழுத்து வடிவம் வைக்கப்பட்டார்னு சொல்றீங்க இல்லைங்களா? அப்படி ஒரு கருத்து இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு கருத்து இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். அது உங்ககிட்ட திரும்ப கேட்கிறேன். ஏன் தமிழை பார்த்து சமஸ்கிருதத்துக்கான இது வைத்தான்னு நம்ம கருத வாய்ப்பு இல்லை? இந்த வினா சரியான வினாதான். தமிழை பார்த்து வடமொழி வைத்தாங்கன்னா இப்ப இந்த அமைப்பு சொன்ன கடைசியில கொண்டு போய் ஏ ஓ தன்னதும் மெய்யெழுத்துக்கள்ல ல ழ ர ந என்று தள்ளியதும் தமிழ் அமைப்பு முறைப்படி வடமொழி ஏற்பட்டது என்றால் இது கடைசியில் வந்திருக்கவே கூடாது. நம்முடைய அமைப்படி தான் இருந்திருக்கணும். அதற்கு ஏற்றார், வடமொழிக்கு ஆரியத்துக்கு ஏற்றார் போல இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. அதனாலதான் அதை கடைசியில் கொண்டாரு. நான் முதல்ல காரணம் சொல்லிட்டேன். இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ என்று சொன்னா அகரம் இகரம் ஐகாரம் ஆகும்னு சொன்னா ஈகார நெடில் எழுத்துக்கு பக்கத்தில் ஐகாரம் இருந்திருக்கணும். அப்படி இருந்து மாற்றப்பட்டிருக்கணும். இல்லைன்னா அகரம் உகரம் அவுகாரம் ஆகும்னு சொன்னா ஊகாரத்துக்கு பக்கத்துல நெடிலுக்கு பக்கத்துல அவுகாரம் வைத்திருக்கணும். அப்படி வச்சிருந்தாதான் அ ஆ ஐ அது அ ஆ இ ஐ உ உ ஔ ஏ ஏ ஓ ஓ என்ற வரிசை முறை வந்திருக்கும். வந்திருந்தா சிக்கலே இல்லை. ஏன்னா இந்த ஒலிப்பு முறை, அந்த அவர்கள் கூட்டு எழுத்து என்று அந்த ஐக்கு அவுக்கும் பேரு, இரண்டு உயிர்கள் சேர்ந்து உருவாதாலே கூட்டு உயிர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த வரிசை முறையில அதே போல இங்கேயும் சேர்ந்தா உங்களுக்கு வல்லினம் வெள்ளினம் இடையினு சொல்லிட்டு வல்லினத்தை வரிசைப்படுத்திக்கிட்டே வரவர் பாமா அப்படியே நிறுத்திட்டு ராணா மட்டும் கடைசியில் ஏன் கொண்டு போனாரா? நான் இதுக்கு காரணம் கேட்டுட்டேன் உங்களை. அப்ப கொண்டு போவதற்கு இந்த தேவை தமிழிலே இருந்தது. அதனால இந்த வரிசை முறை மாறியது என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு கருதுகோள், ஒரு ஹிப்போதேசிஸ்.
அதுக்கான சான்றுகள் என்னென்ன இருக்கிறது தொல்காப்பியத்துல, பிற இலக்கண நூல்கள்ல, மொழி அமைப்புல நான் உங்களுக்கு தெளிவா காட்டிட்டேன். சொல்லுங்க ஐயா. இந்த கருத்தை விட வீடு பேறு சார்ந்து சொல்லுகின்ற பொருத்தமான இது வந்து பார்க்கும்போது வேற சில சான்றுகள் நமக்கு கிடைக்குது. தொல்காப்பியத்தினுடைய பின்பகுதிகளில் மகனின் கிழவி பற்றிய நிறைய விளக்கங்கள் கிடைக்குது நமக்கு. ஆனா மகள் பற்றிய இது வந்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது. இதுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேனே, ஆணாதிக்க மனப்பான்மை என்பது உரையாசிரியர் காலத்துல நல்லா வேறு ஒன்று விரிவாக பரவிவிட்டது. இப்படி சொல்றதே பெண்களை தாழ்வுபடுத்தி அவங்களுக்கு வீடு பேரே கிடையாதுன்னு சொல்வதே. அப்படின்னா காரைக்கால் அம்மையார் எதுக்கு? அவர்களுடைய தேவை. ஆண்டாண்டு எதற்கு வடமொழியில? இதுல அவங்களுடைய இதுல வைணவத்துல சைவத்துல காரைக்கால் அம்மையார் எதற்கு? அவங்களுடைய பாடல்களை எதுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க? அவர்களுக்கு எதுக்கு நீங்க அம்மையாரை வந்து அவர் அம்மை என்றே சொல்வதாகவும் இருக்கிறது. காரைக்கால் அம்மையாரை அவர் எவ்வளவு பாராட்டி வீடு பெற்று கொண்டு சென்றார் என்பதெல்லாம் இருக்குதே. அவங்க எந்த வடிவத்துல போனாங்கன்னு இருக்குதே. சரி, இப்ப ஆண்டாள் எடுத்துங்க. திருமாலையே தன்னுடைய கணவனாக கருதி இன்னைய வரைக்கும் அதையும் வைணவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களே. இப்படிப்பட்ட சூழலாம் வந்த பிறகும் கூட இந்த கருத்து என்பது தெளிவாக ஆரிய கருத்தினுடைய பாதிப்பு. ஏன்னா பெண்களை புறந்தள்ளுதல் என்பது இது தந்தை வழி சமூக அமைப்பினுடையது. ஆரியர்கள் தந்தை வழி சமூகத்தினர். அதனால அவர்கள் அதை அப்படி வலியுறுத்துவதை தவிர அவருக்கு வேறு வழியே கிடையாது. அதைத்தான் இளம்பூர்ணர், நச்சினார்க்கினியர் போன்றவர்கள்லாம் பிற்காலத்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அதுல மிகுந்த செல்வாக்கில் இருந்தது. வேத பாடசாலைகள்லாம் இங்க இருந்தன. இங்க பல இடங்கள்ல இருந்தது. ஆனா அதை போல வேத பாடசாலைகள் இருந்தது போல கல்வெட்டுகள் காட்டுகின்ற இன்னும் பலவற்றில் எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு, இன்றைய வரைக்கும் கொடுக்கப்படுகிற சிறப்பு தமிழ் கல்விக்காக அது திண்ணை கேள்வியாக தானே இருந்தது. ஊவே சாமிநாதர் ஒரு பிராமணர். அவர் மீனாட்சி பிள்ளை தேடி போய் தானே படிச்சாரு. இந்த வேத பாடசாலைகள் இருந்தது போல அதற்கு இல்லையே. விடுதலை போராட்டத்தில் இருக்கிற போதே ஆரியர்களை பிராமணர்களை முன்னாடியும் ஆரியர்களை திராவிடர்களை பின்னாலேயும் தமிழர்கள்லாம் திராவிடர்கள் எல்லாம் பின்னாலேயும் தள்ளுகிற நிலை வந்த போது அதற்காகவே போராட்டம் நடந்திருக்குது. சுதந்திர போராட்டம் நடந்துன்னு இருக்கும் போதே நடந்த உண்மை தானே இதெல்லாம். எங்க போச்சு அப்போ அவ்வளவு செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். இன்னை வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களுக்குள்ள பிராமணர்கள் தவிர யாரும் போக முடியாது. கற்ப கிரகத்துக்கு, அந்த கருவறை என்று சொல்லுகின்ற கற்ப கிரகத்துக்கு அவர்களை தவிர வேற யாரும் போக முடியாது. ஆனா வடநாட்டுல இல்லையே. வடநாட்டுல பல கோயில்குள்ள அவங்க போயெல்லாம் வழிபடலான்னு இருக்க. யார் வேணா போய் வழிபடலாம். பாருங்க இங்க செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறதுன்னு பாருங்க. இந்த பாதிப்பு தான் தொல்காப்பியர் காலம் தொட்டே இருந்திருக்கிறது என்பதற்கு இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. மாற்று கருத்து இருக்கலாம், நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அவர் நூற்பாக்கள்ல இருந்து நான் முதல்ல சொன்னேன், அகர முதல் நகர இருவாய் என்பது நகர இருவாய்ன்னு இருந்திருக்கணும். அது கால ஓட்டத்துல நகர இருவாயாக மாறி அது வீடு பெற்றுக்குரிய ஆண்பால குறிப்பதாக கொண்டு வந்து விட்டார்கள் என்றெல்லாம் கருது சொல்லணும். நான் எண்ணி பாருங்க. இன்னொரு செய்தி, நீங்க இந்த தொடக்கத்துல நச்சினார்க்கினியருடைய இந்த முதல் நூற்பாக்குடைய வடிவமும் இளம்பூர்ணருடைய வடிவமும் வேறுபடுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான். உங்ககிட்ட வேற ஒரு முறையும் இதை நான் சொல்லியிருக்கேன், முக்கியம் சொல்றேன். அதாவது நச்சினார்க்கினியர் பதிப்பு தான் நம்ம உரைதான் நமக்கு முதல்ல பதிப்பிக்கிறாங்க. ஆனாலும் மழவை மகாலிங்க ஐயருடைய பதிப்புக்கும் அதற்கு அடுத்து வந்திருக்கின்ற சீவை தாமோதரன் பிள்ளை பதிப்புக்கும் அதற்கு அடுத்து வருகின்ற கனகசுந்தரம் பிள்ளை பதிப்புக்கும் மூன்றுமே நச்சினார்க்கினியர் பதிப்பு தான். ஆனால்
நூற்பா வடிவ நிலையில வேறுபாடு இருக்கு. சரி. அப்ப இத உரையாசிரியர்கள் அடிப்படையில பார்க்கிறதை விட பதிப்பாசிரியர்களுடைய வேலையாகத்தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மழவை மகாலிங்கய்யர் ஓலைச்சூடியில் இருக்கிறது போலேதான் எழுதுறாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படியேதான் எடுத்துட்டு போறார், வடிவம் கொடுக்கல அவர். சரி சரி சரி. சீவை தாமோதரம் பிள்ளை தான் அதுக்கு வடிவம் கொடுக்கிறார். சரி. நூற்பாக்கு வடிவம் கொடுக்கிறது சீவை தாமோதரம் பிள்ளை தான். சரி சரி சரி. நச்சினார்க்கினியருடைய உரையில் இருக்கிற எடுத்துக்காட்டு பாடல்களுக்கு வடிவம் கொடுப்பது கனகசுந்தரம் பிள்ளை தான். சீவை தாமோதரம் பிள்ளை கூட கொடுக்கல, அவரு நூற்பாக்கு மட்டும் தான் வடிவம் கொடுக்கிறார். அப்ப பொதுவா நம்ம பழைய காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இது இளம்பூர்ணருடைய வடிவம், நச்சினார்க்கினியர் வடிவம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அண்மை காலங்கள்ல அதை நாங்க எங்களை போன்றவர்களும் கண்டுபிடிச்சு வெளியில கொண்டுட்டு வந்திருக்கிறோம். அத நச்சினார்க்கினியருடைய வடிவம் என்று சொல்வதை விட சீவை தாமோதரம் பிள்ளை வடிவம், கனகசுந்தரம் பிள்ளையினுடைய வடிவம் அப்படி கொண்டுட்டு போனாதான் அது சரியா வரும். பதிப்பாசிரியர்களுடைய பணிதான் அதுல நிறைய இருக்கு நாங்க நினைக்கிறோம். உங்க கருத்து? சரி, நீங்க சொன்னதுல எனக்கு இது நீங்க சொன்னதுங்க எண்ணி பார்க்கலாம், நீங்க சொன்னதை எண்ணி பார்க்கலாம். ஆனா நான் மாற்று கருத்து ஒண்ணு சொல்றேன். உரை பகுப்புன்னு இருக்கு இல்லையா, அவரவர்கள் உரை எழுத்தெனப்படுவ. உரை எழுதுகிற போது அவர்கள் எப்படி பிரித்து எழுதினார்கள் என்பது இங்க முக்கியமானது. அகர இப்ப முதல் வரி அந்த அடி இருக்கிறது, அதுக்கு உரை. அப்புறம் 2வது அடி எடுத்துக்காட்டு உரை, 30 என்பங்கிறதுக்கு சார்ந்தவர். இப்படி யார் பிரித்தது இதை பார்க்கணும். எழுத்தெனப்படுவ அதுக்கு தனி, அகர முதல் அதுக்கு தனி, நகர இருவாய் 30 என்ப அதுக்கு தனி என்று நச்சர் உரையிலே இருக்கிறதா? இப்படி பார்த்தால்தான் அவர்கள் பதிப்பித்ததிலும் இருக்கிற உண்மை வெளிப்படும். அப்படி இல்லாம இதை போல நச்சர் உரையிலே வருகிற அமைப்பு முறை வேறு, இளம்பூர்ணர் உரையிலே வருகின்ற அந்த முதல் நூற்பாவினுடைய அமைப்பு முறை வேறு என்று பிரிக்க வேண்டிய தேவை என்ன? அதான் பின்னால கோபாலையர் கொண்டு வந்த தொகுப்புகளிலிருந்து எல்லாத்துலயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இளம்பூர்ணர் உரையில வருகிற போது அதனுடைய முதல் நூற்பாவினுடைய வடிவம் வேறு, அது அப்ப கோபாலையருக்கு தெரியாதா? நச்சர் உரையிலே அதே நூற்பாவை இந்த வடிவத்தில் அவர் கொண்டு வருகிற போது அவருக்கு இந்த வேறுபாடு தெரியாதா? என்ன காரணம்? ஏன் இந்த நிலை? இதையும் எண்ணி பார்க்க வேண்டும். இல்ல, இதுக்கு இளம்பூர்ணர் ஏறக்குறைய பதவுரை போல உரை சொல்லிட்டு போற பழக்கம் இருக்கு அவர்கிட்ட, போக்கு. நச்சினார் கிட்னிட்டு நம்ம அதை பார்க்க முடியல, அது மாதிரியான பதவுரை தன்மை இல்ல. வடிவம் மாறி இருக்கு. இதை வேறொரு வகையில நம்மளால உறுதிப்படுத்த முடியுது. திராவிட மொழியியல் கழகம் தொல்காப்பிய சுவடிகளை எல்லாம் திரட்டி ஒரு மூலப்பாட ஆய்வு பதிப்பு கொடுத்திருக்காங்க. ஐஜேடிஎல் விஐஎஸ் ஐயா அவங்க இருக்கும்போதே செய்து பிறகு வந்திருக்கு. அதுலயும் நாம அதை பார்த்தாலும் அந்த வேறுபாட்டை பார்க்க முடியுது. அவங்களும் அதை பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த நூற்பாக்கு மட்டும் இல்ல, ஒரு எண்ணிக்கை மறந்துட்டு சில நூற்பாக்களுக்கு அப்படி இருக்கு. அந்த தொகுப்பு யார்கிட்டே இருக்கு, அவங்க போட்டது. அதுலயும் இருக்கு. நாங்க உரைகளையே எடுத்து வச்சுட்டு, உரை இப்ப இவங்க போடுற உரையெல்லாம் சீவைத்தான்னு சொல்லிட்டு பின்னால போடுற உரை இல்லாம, சீவை தாமோதரம் பிள்ளை பதிப்பித்த முதல் அவர் அச்சிட்ட அந்த உரையே கையில் எடுக்கிறது. அதே போல மழவை அதையே கையில் எடுக்கிறது. அப்படி எடுத்து பார்க்கும் போதுதான் எங்களால இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது. இளம்பூர்ணருக்கும் அது மாதிரி இருக்கும். ஆனா இளம்பூர்ணருக்கு இன்னும் எடுத்து வேலை பார்க்கறது பெரிய வேலை எடுத்து செய்ய முடியல, அப்படியே இருக்கு. அதனால பதிப்பாசிரியர்களுக்கு அப்பாற்பட்டு மீண்டும் அதை பதிப்பிக்கும் போது அச்சிடுறாங்க இல்லைங்களா வெளியீட்டாளர்கள், அவங்களும் சில வேலைகளை அதுல பண்றாங்க. அதுல பல நூல்கள் நம்ம இந்த மரபு சார்ந்த நூல்களை பார்க்கும்போது இது மாதிரி வேலைகளை செய்திருக்கிறாங்க. அதையும் நாம் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. நல்லது. பாருங்க, இது நான் சொன்னதெல்லாம் ஒரு கருதுகோள், ஹைபோதீசிஸ் என்று சொல்லுங்க, ஹைபோதீசிஸ் அதுதான் சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்கு சான்று இவ்வளவு கிடைக்குதுங்கிறது தான் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். நான் தொல்காப்பியரையோ அல்லது இதுக்கான அமைப்பு முறையில இருக்கிற சிக்கல்களோ இப்படி தமிழிலே இந்த எழுத்து வரிசை முறை, அந்த 30 எழுத்தும் உயிர் எழுத்து 12 மெய்யெழுத்து 18 இந்த வரிசை முறையிலே அமைந்ததற்கான காரணத்தை நம்ம சொல்லி ஆகணும். அதுக்குத்தான் இந்த முதல் நூற்பாவில் எடுத்துக்கிட்டு அகர முதல நகர இருவாய் மட்டும்
அவர் இளம்பூர்ணர் உரையில இருக்கிற பற்றி ஒரு அடியை மட்டும் எடுத்துக்கிட்டது காரணம் அதான். அதுக்குள்ள இவ்வளவு செய்தி இருக்கு. சொல்லுங்க ஐயா. நன்றி நன்றி. சொல்லுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. இந்த வரிசை முறையில வந்து அ ஆ இ இ ஐ அந்த அதுக்கு அடுத்து ஐ வரணும்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதுக்கு அடுத்து உ அடுத்து அவு வரணும்னு சொல்றீங்க. நான் சொல்ல தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அதாங்க ஐயா. அதாவது தொல்காப்பியர் வந்து ஐ வந்து உங்களுடைய கருத்து தானங்க. ஐ வந்திருக்கலாம் என்பது உங்களுடைய கருத்து தானே. ஐ அது கருதுகோள். என்ன காரணம்? அகரம் ஈகரம் ஐகாரம் ஆகும்னா அப்புறம் அகர ஈகரம் சேர்ந்த பிறகு ஈகாரத்தினுடைய அந்த நெடில் வடிவத்துக்கு பக்கத்துல ஐகாரம் இருக்கணும் இல்ல, அது கூட்டு. ஆமாங்க. அதுதான் சொல்றேன் நான். அப்ப கூட்டுனா அதை கொண்டு போய் கடைசியில தள்ள வேண்டிய தேவை என்ன? இதுதான் என்னுடைய வினாவே. சரி சரி சொல்லுங்க. இருங்க ஐயா, நான் மறுபடியும் வரையறுத்து கேள்வி கேட்கறேங்க ஐயா. நல்லா கேளுங்க. நீங்க எப்போ ஒன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஐயா சொல்லுங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். இப்போ நீங்க வடமொழி அமைப்பை ஒருவேளை பார்த்து தமிழ் எழுத்தோட அமைப்பு வந்திருக்கும் அப்படின்னு நம்ம அந்த கருதுகோள் வைப்பதற்கு முன்பு அந்த 3-4 ஒளியில் அங்க இருக்க வடமொழி வந்து ஒளியை அடிப்படையாக கொண்டதுங்க ஐயா. அந்த தாக்கம் துளியும் இல்லாமல் தமிழ்ல வந்து மாற்றுவதற்கும் போது அப்ப இங்க ஒரு வடிவம் இருந்திருக்கணும் அல்ல. அது பற்றி உங்க கருத்து என்னங்க ஐயா? அந்த இதுக்கு முதன்மை கொடுக்காமல் முற்றிலும் மாறுபட்டதாக இது அமைவதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? நான் ஆரிய மொழிங்கிறது தான் நச்சினார்க்கினியருடைய உரை சொல்கிறேன் தவிர அது சமஸ்கிருதம்னு சொல்லல. சமஸ்கிருதம்னா அது புதிய மொழிங்கிற. சரிங்க. ஏதோ சரிங்க, ஒத்துக்கிறேங்க. தவறுதாங்க. இல்ல ஆச்சுங்களா. நம்முடைய தமிழ் மொழியினுடைய காலம் எப்பொழுது அல்லது ஆரிய மொழியினுடைய காலம் எப்பொழுது, அடுத்தது அவர் நிறைய செய்திகள், தயவு செய்து நீங்க சொன்னதை நான் திருப்பி சொல்றேன், பல்வேறு செய்திகளை மறந்துடாதீங்க. பல்வேறு செய்திகளை திராவிட அல்லது தமிழில இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எழுத்தமைப்பு மட்டும் இல்லை, பல்வேறு செய்திகளை கருத்துக்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்கள் என்பதை இன்றைய வரைக்கும் அவர்கள் இந்த புதிதாக கூறியிருக்கிறார்கள் சொல்கிறார்களே தவிர, இந்த கருத்து அவர்கள் எப்படி அவர்களிடம் வந்தது என்று தெரியவில்லை என்று பேரறிஞர்கள் எல்லாம் சொல்கிறார்களே தவிர, ஆனால் இது தமிழில் இருந்தோ அல்லது திராவிட மொழியிலிருந்தோ வந்ததுன்னு யாரும் சொல்றது இல்லை. அதுதான் இன்னைக்கு நிலைமை. என்னுடைய பார்வை தொல்காப்பியமே தமிழனுக்கு சொல்லப்பட்டதுங்கிறது இல்லை, ஒரு ஆரிய மாணவனுக்கு சொல்லப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருதுகோள். அதனாலதான் பல இடங்கள்லையும் நான் தான் சொன்னேன், பிறப்பியல் என்பது அந்தனர் மறைத்தேன் அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன? எண்வகை மனத்தை பத்தி அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன? பார்ப்பன பத்தி அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன? எங்க போனாலும் சேர்த்தா இன்னும் பல இடங்களை என்னால காட்ட முடியும். இது முதல் நூன் மரபுல தொடங்கி பல இடத்துல காட்ட முடியும். இந்த தேவை அவர் தமிழனுக்காக உருவாக்கிய அல்லது கூறிய நூல் இல்லை. அப்படி தமிழனுக்கு கூறுனா அவர் எழுத்துல தொடங்கி இருக்க மாட்டார். அவனுக்கு எழுத்துலாம் தெரியுமே, அவனுக்கு போய் அதை சொல்ல வேண்டிய தேவை இல்லையே. எழுத்துல இருந்து தொடங்கி புதிதாக கற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான். அப்படி யார் வருகிறார்களோ, ஆங்கிலேயர் வந்தால் ஆங்கிலேயருடைய மொழியோடு ஒப்பிட்டு பேசுவோம், பிரெஞ்சுக்காரர் வந்தால் பிரெஞ்சுக்காரருடைய மொழியோடு ஒப்பிட்டு பேசுவோம், சீனர்கள் வந்தால் சீன மொழியோடு தமிழுக்கு இருக்கிற ஒற்றுமையை ஒப்பிட்டு காட்டி அது போல இதுல இருக்கிறது என்று சொல்லுவோம். இதைத்தான் தொல்காப்பியர் செய்திருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து, ஒரு கருதுகோள். ஆனால் இதை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. தமிழுக்காக தமிழுக்கே சொன்ன ஒரு நூல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை மறுக்க போறதில்லை. ஆனா என்னுடைய கருதுகோள் மட்டும் சொல்றேன் நான். சரிங்க, நன்றிங்க ஐயா. கேட்கலாம். வேற கமலக்கண்ணன் இன்னும் நேரம் இருக்குல்ல?
எவ்வளவுனா கேட்கலாம்ல, இன்னும் பல பேரும் கேட்கலாமே. நேற்றைய பேச்சு உரையாசிரியர்கள் யாரெல்லாம் அறிஞர்கள் சொன்னார்களோ அவர்கள் கருத்துக்களை மட்டும் வச்சுக்கிட்டு நேற்றைய திருக்குறள் முதற்குறளை பற்றி உரை இருந்தது. இன்னைக்கு உரையையும் எடுத்துக்கொண்டு தொல்காப்பியத்தில் இருக்கிற பல்வேறு நூற்பாக்களையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்பாலும் போக வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. இது ஒரு இதான் எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக சொல்றது. இந்த மாதிரி அமைப்பு முறையிலே என்ன இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் பேராசிரியர் அரவிந்தன் சொன்னது போல இளம்பூரனுடைய பழைய உரை அமைப்பும் கிடைச்சிருதுன்னா ஏன் இப்படி வடிவமைத்தார், ஏன் பிரித்து காட்டினார்? நல்லா தெரிந்தவங்களே. இன்னும் எனக்கு ஓலைச்சுவடிகளை பற்றி என்கிட்ட ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கின்றன. தொல்காப்பிய ஓலைச்சுவடி இல்லை, ஓலைச்சுவடி முறை என்ன, அதுக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் பேச்சில் இருக்கிறதுனால இல்லைன்னா அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டு காட்ட முடியும். அப்படி எப்படி எழுதியிருக்கிறார்கள் சொல்லி எந்த நூற்றாண்டு வரை எப்படி இருந்திருக்குன்னு காட்ட முடியும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க, அதுதான் நீங்க சரி பார்த்துங்க. அவ் என்ற எழுத்து எந்த கல்வெட்டுலையும் கிடையாது. அவ் என்ற எழுத்து நீங்க எந்த கல்வெட்டுலையும் அதனுடைய வடிவத்தை பார்க்கவே முடியாது. அவங்க எழுத்து குடிக்கவே இல்லை, எண்ணி பாருங்க. அதனால கல்வெட்டிலும் அவ் என்ற வடிவம் இல்லை. எண்ணி பாருங்க, நல்லா எண்ணி பாருங்க. கல்வெட்டுகள் என்னென்ன தொகுப்பு வேணும், என்னென்ன வடிவம் வேணும், இப்படிலாம் இருந்தது, வடிவ வேற்றுமையில் என்னென்ன இருந்ததெல்லாம் நிறையவே சொல்ல முடியும். சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, தொல்காப்பியர் வடமொழி இலக்கணங்களை நாம இப்பொழுது படிக்கிற போல படித்திருப்பார்களா? நன்றாக. ஏங்க, ஒரு வடமொழி நான் என் கருதுகோள் தான் அது. வேறு ஒருவருக்கு இப்போ ஒரு பிரெஞ்சுக்காரருக்கு ஒருத்தர் தமிழ் சொல்லி கொடுக்க போறாருன்னா பிரெஞ்சு தெரியவில்லை என்றால் அவனுக்கு தமிழ் சொல்லி தர முடியுமா? அவனுக்கு விளங்குமா? அதோட ஒப்பிட்டு காட்ட முடியுமா? தெரிந்தால் மட்டும்தான் ஒப்பிட்டு காட்ட முடியும். ஐயா, இங்க ஒரு ரெண்டு கருத்து இருக்கு. அதாவது எனக்கு வந்து புரிதல் இல்லாம கூட நான் இந்த போல கேள்விகள் கேட்கலாம், புரிஞ்சுப்பதற்காக கேட்கிறேன். அதாவது ஒரு பிரதியின் வழியாக எழுத்து வடிவத்தை வாசித்தல் என்பது வேறு, ஒரு பேச்சு மொழியின் ஊடாக ஒரு எழுத்துக்களை உள்வாங்குவதல் என்பது வேறு. இந்த இரண்டு கருத்தின் அடிப்படையிலாக தொல்காப்பியர் எதனுடைய அடிப்படையில் இருந்து உள்வாங்கி கொண்டு எழுதியிருக்கலாம்? நீங்க வந்து கேள்விங்க ஐயா, எப்படி எழுதியிருந்தால் இந்த எழுத்து வடிவத்தை சமஸ்கிருதத்தின் வாயிலாக கட்டமைத்திருக்க முடியும்? நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி. ஆனா ஒண்ணு நீங்க எண்ணி பார்த்து கேட்டா பரவாயில்ல, தேவலாம். ஏன் அதை சொல்றது சொன்னா, பேசுறவங்க எல்லாம் இதுதான் முதல்ல வந்தது, இந்த எழுத்து தான், இது அந்த இடத்துல வந்தது, இது மூணாவது இடத்துல வந்தது, இதெல்லாம் வல்லெழுத்துக்கள், இதெல்லாம் மெல்லெழுத்துக்கள்னு பேச்சு ஒலியிலே காட்டுவார்களா? பேசுகிற போது அதுக்கு பெயரிடுவார்களா? நான் வந்து ஐயா ஒரு நிமிஷம் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இப்ப நாங்க இங்க வந்து நீங்க சொல்லுகின்ற பொழுது இந்த அ ஆ இ ஐ இந்த வடிவம் வந்து இந்த இதுக்கு அடுத்து வரும் என்பது வடமொழி இலக்கணத்துக்கு உரிய ஒரு வடிவ அமைப்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் என்னுடைய அந்த இல்ல அது வடிவ அமைப்புக்கு உட்படாதது தமிழுக்கே உரிய சிறப்புன்னு சொன்னேன் நான். ஓ, அப்படிதான் சொன்னேன். ஏன்னா இப்படிதான் இருந்திருக்கணும் தமிழ்ல. அதுதான் தொல்காப்பியரே தெளிவா சொல்லிட்டாரு. அகரம் இகரம் ஐகாரம் ஆகும்னா ஈ என்று வந்த ஒருபாடு ஐ இருந்திருக்கணும். இல்லைன்னா இந்த அந்த அகரம் இகரம் ஐகாரம் ஆகும்னு சொல்றது பொருள் இல்லாம போயிடும். அகரம் உகரம் அவகாரம் ஆகணும், ஊகாரத்துக்கு பக்கத்துல அவகாரம் வந்திருக்கணும். நம்ம எழுத்து அமைப்பு, உயிர் எழுத்துக்கள் அமைப்புப்படி அ இ ஐ உ ஔ ஏ ஏ ஓ ஓ இப்படி இருந்திருக்கணும் அந்த 12 உயிர்களும். கடைசியில கொண்டு போய் ஐயாவையும் ஏன் வச்சாங்க? இதுதான் வீணா. இது எதை பார்த்து செய்தது, எந்த காரணத்தினால செய்ததுங்கிறது தான் நான் எழுப்பிய வீணா. அதுக்குதான் காரணத்தை சொல்ல வேண்டியதா போச்சு. அது அந்த அப்படி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முறைதான் வந்து வடமொழி சார்ந்ததா இருக்குதுன்றீங்களாங்க ஐயா?
ஆமா, அப்படி மாற்றி அமைத்தது தான் வடமொழி சார்ந்தது. கடைசியில் கொண்டு போய் லா ழ ரா நா என்று வைக்க வேண்டியதனுடைய தேவையும் மீதி இருக்கிறது அந்த 4 போச்சுன்னா 18ல 14ம் வடமொழியில இருக்கு. இப்ப வந்து அப்ப உரையாசிரியர்கள் செய்த மாற்றம் என்று சொல்றாருங்க. உரையாசிரியர்கள் செய்த மாற்றம் இல்ல, தொல்காப்பியரே மூல நூல் ஆசிரியராச்சு, அவர்கிட்டயே அந்த வரிசை முறை தானே சொல்றாரு அவரு. நகர இருவாய் முதல் நூற்பாவிலே இருக்க, அகர முதல நகர இருவாய், அகர முதல் நகர இருவாய்ன்னு தானே இருக்கு. ஆமாங்க ஐயா. அப்ப அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன, அதுதான் வினாவே. அதாங்க இந்த இடத்துல தான் இப்ப இங்க வந்து என்ன, இப்ப வந்து இப்ப வந்து ஐ வந்து ஏகாரத்துக்கு அடுத்து தானங்க ஐயா இருக்கு. ஏகாரத்துக்கு அடுத்தது, அது வந்து ஊகாரத்துக்கு அடுத்து இருந்திருக்கணும். அதுதாங்க ஐயா. ஆனா இப்ப இருக்கிற நிலை வந்து ஏகாரத்துக்கு அடுத்து இருக்கின்ற பொழுது நீங்க ஒரு கருதுகோளா வைக்கிறீங்க, தொல்காப்பியருடைய மூலபாடத்துல ஒரு கருதுகோளா வைக்கிறீங்க, அதற்கு வந்து ஏதாச்சும் மூலபாடத்துல இருந்து ஒரு பாட வேறுபாடு இப்படி இருந்து இருக்கு, அதனால நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன் என்று சொன்னால் அப்படி சொல்லல, தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுங்க. தொல்காப்பிய கருத்துப்படியே இந்த வரிசை முறை அமைப்பு, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடைய வரிசை முறை பயன்பாடு இப்படி இருந்திருக்கணும். ஆனா அவர் என்பது தான் சொல்றாரு, மறந்துட போறீங்க. அவருக்கு முன்னாடியே இந்த வழக்காரிங்க வந்துருத்துங்கிறது தான். அவர் என்பன் ஏன் சொல்ல போறாரு, அகர முதல நகர இருவாய் முப்பகுதி என்ப. அவர் சொல்றதா அவர் சொல்லல, நான் தான் சொன்னேன்னு சொல்லல அவரு. சரிங்க. என்ப வழக்காரருக்கு முன்னே வந்துருது. அப்புறம் பிராகிருத மொழி அதுலதான் கல்வெட்டு கிடைக்கிறதுலாம் எங்க போறோம் இல்லைங்க. இந்த இடத்துல நீங்க வந்து சொல்ல வருதுன்னா தொல்காப்பியர் வந்து ஐதான் வந்து முன்னாடி வைத்திருக்கணும், ஆனா அந்த தொல்காப்பியர் இடத்துல அந்த மாற்றம் இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, அப்பதான் முதல்ல நான் இந்த கேள்விதான் என் முதல்ல கேட்டேன். அப்பதான் அந்த வடிவ மாற்றம் என்பது சமஸ்கிருதத்தின் உள்வாங்கப்பட்ட வடிவ மாற்றமா இருந்தால் தொல்காப்பியர் எப்படி வடிவ மாற்றத்தை செய்தார் என்பது என் கேள்வி. நல்ல கேள்வி, நல்லா கவனிங்க. அதுதான் என்பன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லல. இதுக்கு முன்னாடியே இது வழக்காறு வந்துட்டுன்ற. அதுதாங்க ஐயா. என்ப என்பதற்கு சமஸ்கிருதம் தான் மூலமா இருந்தது என்பதற்கு என்ன ஆதாரம்? ஐயோ, நான் சமஸ்கிருதம் மூலம் சொல்ல, இல்ல வடமொழி வந்துருச்சுன்னு அர்த்தம். நாங்க ஐயா வடமொழி கூட எடுத்துக்கோங்க, பொதுவா கூட பேசலாம். சரி, வடமொழி எடுத்தீங்கன்னா வடமொழியில அந்த வரிசையில் தான் இருக்குங்கிறது இருக்க. வடமொழியில அந்த வரிசை முறை இருக்கிறதுங்கிறதுக்கு ஏகப்பட்ட சான்று இருக்கு. அதை ஐயா வணக்கம், பொறுத்துங்க ஒரு குறுக்கீட்டுக்கு. தாராளமா. சமஸ்கிருதம் வந்து வாய்மொழி வழி வந்தது, எழுதா கிளவி. அது எழுத்துக்கள் இருக்கலாமே தவிர, எழுதா கிளவி சொன்னா அது வேதங்களை தான் குறிக்கும். இல்ல அந்த மொழியே வந்து பிற்காலத்துலதான் அதை இதுக்கு எடுத்துட்டு வராங்க. சரி, அப்ப அதனுடைய எழுத்து வடிவம் இதற்கு வந்ததுன்னு சொல்வது வந்து இன்னும் மீண்டும் சிந்தித்து பார்க்கத்தக்கதுதான். ரெண்டு இல்ல இது இந்த ஒண்ணுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் ரெண்டாவது கேளுங்க, தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துங்க. இப்ப நான் பேசுறதெல்லாம் ஒலி வடிவத்தை பற்றி. அந்த ஒலி வடிவத்துக்கு வரி வடிவம் கொடுக்கிற போது முதல்ல ஒலி வடிவம் எப்படி இருந்ததோ அப்படியே எடுத்துக்கொண்டாச்சு, தமிழ்ல இருக்கிறதையும் ஒத்துட்டு காட்டியாச்சு. ஆனா இந்த ஒலி வடிவத்தை மாற்றுகிற போதுதான், நான் தான் தெளிவா சொன்னேன், அ ஆ இ ஈ உ இருக்கு, அங்க புள்ளி வச்சு எழுதணும்னு வரல அவரு. ஓ தான் அங்க இருக்கு, அதுக்கு குறில் வருகிற போதுதான் அங்க புள்ளி வைக்கணும்னு வராங்க. இதுதான் மீதி இடத்தெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்களா? இப்ப எழுதி அது மேல புள்ளி வச்சா அது குறில், புள்ளி வைக்கலாம் நெடில் சொல்லி இருக்க மாட்டாங்களா? வினாவே அதான். ஐயா, இதுக்கு இந்த இடத்துல உட்பெரும் புள்ளி உருவாகுமே என்ற இன்னொரு நூற்பாவை நம்ம இந்த இடத்துல சேர்த்து வந்து பார்த்தோம்னா, அப்ப புள்ளி வைக்கிற மரபு இருந்து இருக்கிற பொருள் வருது இல்லைங்களா? இல்ல புள்ளி வைக்கிற மரபு தான் இங்க வந்து அதுக்கு சொல்லிட்டு மெய்யெழுத்து எல்லாம் புள்ளியோட நிலைகள் இருக்க. ஏன்னா அங்க ஓசை குறைபாட்டுக்காகத்தான் புள்ளி வைக்கிறது. புள்ளி வைத்தது என்றால் அதுக்குரிய, அதாவது இப்ப நீங்க உயிரெழுத்து நெடில், அதுல ஓசை குறைபாடு ஒரு மாத்திரையா மாத்தணும், அதுக்காக தான் புள்ளி வைக்கிறாங்க. இங்க மெய்யெழுத்துகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாத்திரை 2 மாத்திரை மெய்யெழுத்தை நீங்க காட்டணும்னு சொன்னா புள்ளி வச்சா அது மெய்யின்னு அடையாளப்படுத்துது. இப்ப ஐயா குறுக்கிட்டதன் வழியாக மறுபடியும் அந்த கேள்வி நான் மறுபடியும் முன்வைக்கிறேங்க ஐயா, தெளிவா. அதாவது நீங்க கேட்கலாமே அவரை முதல்ல பாயிண்டோட வரங்க. இப்ப வந்து சமஸ்கிருதமா இல்ல வடமொழி சார்ந்த மொழிகள் வந்து
எந்த கால நூற்றாண்டுக்கு வந்து வரி வடிவம் கொடுக்கப்பட்டது? அது வந்து வேதமா இருந்தா கூட அது வந்து பின்னாடில வந்து வாய் வழி மரபாகத்தான் வந்து கொண்டு இருந்தது. நீங்க வரி வடிவத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்க வரி வடிவம் வரும்போது புள்ளி வைக்கணும்னு சொன்னார தவிர ஒலி வடிவத்துல எந்த மாற்றமும் இல்லை. ஓ ஓ இங்க தமிழ்ல இருக்குது. ஆனா வடிவம் அதே நீங்க வடமொழிக்கு போயிட்டீங்கன்னா, ஆரியத்துக்கு போயிட்டீங்கன்னா ஓ மட்டும்தான் ஒலி வடிவத்துல இருக்கு. ஐயா நாங்க அதாவது ஒலி வடிவம் இந்த வரி வடிவம் என்பதற்கு நான் ஏன் கேட்கறேன்னா, வடிவத்தை ஏன் கேட்கறேன்னா, அடுத்து ஐ வந்திருக்கும் என்பதனுடைய கருதுகோளாக அந்த வரி வடிவம் தொல்காப்பியருக்கு உரியது, தொல்காப்பியர் அப்படி சிந்தித்து இருந்தார் என்று சொன்னால், அது சமஸ்கிருத மரபு இல்ல வடமொழி மரபுக்கு உட்பட்டு இருந்தால் அந்த மரபு வந்து வரி வடிவத்தில் இருந்து இருக்க வேண்டும் அல்லவா? கவனிங்க, அந்த ஐ வடிவம் அங்க வரணும்னு வடமொழி மரபு இல்ல. அவங்கதான் கடைசியில கொண்டு போய் வச்சாங்க. ஏகாரத்துக்கு பின்னால அவங்களுடைய ஒலி வடிவ உயிரெழுத்துடைய அமைப்பு முறையில அங்கதான் இருக்குது. அது அதனாலதான் அங்க கொண்டு வைக்க வேண்டி இருந்தது. அதன் அடிப்படையில தொல்காப்பியர் வைத்திருந்தாலும் கூட அவங்களுடைய வடிவமும் அந்த வடிவ மரபை பார்த்து தொல்காப்பியர் பின்னாடி வைத்திருந்தாலும் அந்த மரபு எப்போ வந்ததுன்னு கேக்குறேன். அது பார்த்து இருக்கு நாங்க ஐயா தொல்காப்பியர் என்பன்னு அவர் சொல்றதே அவருக்கு முன்னாடியே இருக்கிறதுக்கு அடையாளம் தானே. அந்த என்பதற்கு தான் அது வரி வடிவமான என்ப கேள்வியா இருக்குங்க ஐயா. ஒலி வடிவம்ங்கிறதே நீங்க எடுத்துங்க. ஒலி வடி நிலையில் கவனிங்க. புள்ளியோடு நிலையில் எகர உகரத்து இயற்கையும் அற்றேன்னு அவர் சொன்னார் இல்ல. எகர உகரமும் அப்படித்தான் அப்படின்னு அவர் சொல்லல. இயற்கையும் அற்றேங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அப்ப இயற்கைக்கு என்ன சொல்ல போறோம்? நீங்க பாக்குற மாதிரி இல்ல. நான் துருவி நோட்டி பார்த்தாச்சு. அவர் இயற்கையும் அற்றேன்னு சொன்னா அதனுடைய இயல்பே அதான். ஐயா நான் இப்பதான் வந்து கத்துக்கிறேன். அதாவது நான் ஒரு ஆய்வு மாணவர் நிலையில இருந்து கேட்கிறேன். நீங்க அறிந்த புலவர்கள் முற்றும் அறிந்தவர்கள். அதனாலதான் எங்களுடைய சந்தேகத்தை உங்களுக்கு தெரிவித்து கேட்கிறேன். அவ்வளவுதான். என்ன எவ்வளவு ஒன்னா நீங்க குறை சொல்லலாம். ஐயா நீங்க என்னுடைய கேள்வி வந்து மூத்த பேராசிரியரா இருக்குங்கிட்ட உங்களை குறை சொல்லுன்ற எண்ணெல்லாம் எனக்கு இல்ல. அப்படி ஒரு சாட்டில நீங்க அப்படி ஒரு பொறுமையில எடுத்துக்க வேண்டாம் ஐயா. எங்களுடைய அறியாமைதான் நாங்க வந்து இப்படி ஒரு கேள்வியா எழுப்புறது வந்து நாங்க கற்று தெரிஞ்சுக்கணும் என்பது. சரி, இப்ப அழகன் பேச விடுங்க. இல்ல, அதாவது உங்களுடைய கருத்து வந்து பேராசிரியர் சிவத்தம்பி ஐயா வேறு ஒரு கோணத்துல சொல்லியிருக்கிறாங்க. கவிதையியல் பற்றி பேசும்போது சமஸ்கிருதம் தெரிந்தவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுப்பதுன்னு அவங்களும் வேற ஒரு கோணத்துல ஒரு விரிவான கட்டுரையில சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முதல்ல பேராசிரியர் ராஜாராம் வந்து வீரசோழ இலக்கண கோட்பாடு எழுதும்போது தமிழ் மொழியை கற்பிக்கிற அந்த புடைமாற்று ஒப்பிலக்கண அடிப்படையில தான் அது எழுதப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதற்கு முதல்ல ப்ரொஃபசர் விஜய் வேணுகோபால் வந்து அதை ஒரு கட்டுரையா எழுதியிருக்கிறாங்க. அப்ப அதாவது சமஸ்கிருதம் அறிந்தவர்களுக்கு இது எழுதப்பட்டதுங்கிறதுல வந்து மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. தொல்காப்பியருக்கு தமிழ் தெரிந்தது சமஸ்கிருதம் தெரிந்ததுன்றதாலும் இழுக்கு எனக்கு ஒண்ணு அதுல கிடையாது. ஆமா, அது வந்து ஒரு கூடுதல் தகுதியாகத்தான் கருதுகிறோம். மூன்றாவது, இது பேச வேண்டாம் நினைச்சா அப்ப நீங்க சொல்றதால நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப அறிஞர்கள் தொல்காப்பியத்தை சமஸ்கிருத ஒட்டி பார்க்கிறதுங்கிறது ஒன்று, அதை இடைச்செருகல் நூற்பாக்கள் என்று ஏற்றுக்கொண்டு அடுத்தது போறது ஒன்று, வெள்ளைவார்னர் போன்றவர்கள்லாம். ஆனால் இப்ப அண்மையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இளங்குமரன் ஐயா வந்து சில நூற்பாக்களையே எடுத்துட்டு மதுரை தமிழ்ச்சங்கத்தின் வழியாக தொல்காப்பியத்தை பதிப்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பேராசிரியர் மருதநாயகம் ஐயா வந்து அமெரிக்காவில் நடந்த உலகத்தமிழ் மாநாட்டுல செம்பதிப்பு தொல்காப்பியம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவங்களும் இந்த சமஸ்கிருதம் சார்ந்த நூற்பாக்களை பூரா எடுத்துட்டாங்க. அப்பதான் அதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது அதுல. ஆனாலும் அந்த கருத்தியலை உள் வாங்கிக்கிட்டு தான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய இது வருது. ரெண்டு தாக்கவியல் அல்லது இணைவரை அல்லது ஒப்பிலக்கிய அடிப்படையில ஒரு கருத்தை அணுகும் போது ரெண்டு மொழிக்கான அல்லது ரெண்டு கருத்து உருவாக்கத்துக்கான காலம் வந்து நமக்கு தெளிவா தெரியணும்.
நீங்களே சொன்னது போல தமிழினுடைய காலமோ அல்லது சமஸ்கிருதத்தின காலமோ அதற்கான எழுத்து வரையறைகள் வரையறுக்கப்பட்டதற்கான காலம். ஆனா இன்றைய வரைக்கும் அதுக்கு யாராலையும் அவ்வளவு போகவும் முடியாது. நாளைக்கு அது போறதுல சிரமங்கள் இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்கின்ற தரவுகள் அடிப்படையில் பார்க்கும்போது இன்று தமிழுக்கான தொல்லியல் எழுத்து வடிவங்கள் கிடைக்கின்றன. சமஸ்கிருதத்துக்கான தொல்லியல் எழுத்து வடிவங்கள் அந்த அளவுக்கு இன்னும் கிடைக்கல. காலத்தால முற்பட்டதுல நமக்கு வருது. அப்ப அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போதுதான் மீண்டும் உங்ககிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. தமிழினுடைய செல்வாக்கு அடிப்படையில் சமஸ்கிருதத்தினுடைய எழுத்துக்கள் வரையறுக்கப்பட்டிருக்கலாமோ ஒரு சந்தேகம் இருக்கு. அதற்கு அடுத்தது நீங்க இந்த காக்கா காகா பற்றி சொல்லும் போது அவங்களுடைய ஒலிக்கு ஏற்ற ஒவ்வொரு வடிவம் கொடுத்திருக்கிறது நம்ம கிட்ட இல்லைங்கிறது கருத்து நீங்க சொன்னீங்க, சரியானதுதான். ஆனால் அதை எப்படி நாம் உள்வாங்க வேண்டும் என்பதற்கு பேராசிரியர் கா ராமசாமி வந்து தனியா ஒரு பொழிவு கொடுத்திருக்கிறாரு. வேற அது யூடியூப்ல இருக்கு, அது தனியா. அதையும் நம்ம மனசுக்குள்ள வாங்கிட்டு பார்த்தோம்னா, இப்ப என்னுடைய திரும்ப கடைசி வினா அல்லது விளக்கம், அதை பார்த்துதான் இதுக்கு வந்தாங்க, இதை பார்த்துதான் அதுக்கு போனாங்கன்னு சொல்றதை விட ரெண்டுக்கு இடையில இப்படி ஒரு ஒற்றுமை கூறு இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு நமக்கு? இந்த வினாவை எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். நான் நல்லா கவனிங்க. இது ஒற்றுமை கூறுன்னு சொல்லுகிற போது நல்லா ஒண்ணு நினைவுல வச்சுக்கணும். தமிழ்ல இப்படி இருக்கு, வடமொழியில இப்படி இருக்கு என்று வேறுபடுத்தி காட்டி இதுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை என்னன்னு சொல்லணும். தொல்காப்பியத்துல இப்படி இல்லை. அதுதான் முதல் இது. காரணம் என்னன்னா, நல்லா எண்ணி பாருங்க. இப்போ இந்த அகர முதல் நகர இருவாய்ன்னு சொல்லுகிற போது அல்லது லா ழ ரா லா என்பதை இறுதி வரி வடிவத்திலே அவரே எழுதி காட்டியிருக்கிறாரு. இப்படிலாம் காட்டுகிற போது இந்த சிக்கல் எங்க போய் சேர்ந்தது? இது எப்படி ஒப்பீடு ஆகும்? இது ஒப்பீடு என்பதற்கு சொல்வதற்கு வழி இல்லையே. இல்லைன்னா அது அவர் சொல்ல வேண்டிய தேவை என்ன? எண்ணி பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் பல தடவை எண்ணி பார்த்துதான் இது ஒரு கருதுகோள் என்ற நிலையில மட்டும்தான் சொல்லியிருக்கேன் நான். இது வந்து ஒரு முடிவு, முற்ற முடிந்த முடிவுன்னு நான் எங்கேயுமே சொல்லல. இது ஒரு பார்வை. சொல்லுங்கய்யா. இத ஒரு கருதுகோளா ஏற்றுக்கொள்வதில் எனக்கு ஒரு கருத்தும் மாறுபட்ட கருத்து இல்ல. எல்லா முடிவுகளுமே கருதுகோள்கள் தான்ன்றதுல நாங்க தெளிவாவே இருப்போம். அதனால முடிவுங்கிறது இலக்கிய ஆய்வுல ஒண்ணு கிடையாது. நீங்க சொல்றது சரிதான். ஆனா மீண்டும் விவாதத்துக்கும் சிந்தனைக்கும் உரியதுன்றதுல நாங்க ஏற்றுக்கிறோம். குறிப்பாக நீங்க லகரம் தொடர்பா கேட்கறதுக்கு வந்து மீண்டும் சிந்தித்து பார்க்கத்தக்கது. ஏன்னா இந்த சிந்தனை நல்லா நினைவு வச்சுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தேன். இலக்கண கொத்து ஆசிரியர் 5 எழுத்தால் ஒரு பாடைன்னு சொல்லும் போது அந்த 5 எழுத்துல ஒரு பட்டியல் போட்டு கொடுத்தாரு இல்ல, அவரே அந்த உரையில சொல்லியிருக்கிறார். அவர் காலத்திலேயே இந்த எண்ணம் இருந்திருக்கு. ஏதோ நான் நடுவில் வந்து இப்படி சொல்லல, அவர் தான் அதுக்கு காட்டுகிறார். அது மட்டும் இல்லை, இந்த புள்ளி பெறும் என்பதற்கும் பல இலக்கண நூலார்கள் சான்று காட்டியிருக்கிறார்கள். அதுவும் ஒரு 19ஆம் நூற்றாண்டு அது வரைக்கும் இது வரைக்கும் சொல்லிட்டேன். நான் முத்துவீரிய வரைக்கும் சொல்லியிருக்கேன், இவருடைய சொல்லியிருக்கேன், வீரமாமுனிவர் உட்படியும் சொல்லியிருக்கேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் அவர் காத்த வழக்கில் இல்லாத ஒன்றை இப்படி இந்த எழுத்துக்கு மட்டும் ஏன் புள்ளி வைக்கணுங்கிற கேள்வியை எங்காவது வந்திருந்தால் தயவு செய்து எனக்கு சொல்லுங்க. நான் அதை திருத்திக் கொள்ள பெரிய வாய்ப்பா இருக்கும். தேடி பார்த்துட்டு நான் தான் இப்ப சொன்னேன், கல்வெட்டுல அவ்வே கிடையாது. தேடி பார்த்துட்டேன். நான் அவு வழக்காரே கிடையாது. தமிழ்லயே அவு வழக்காறு கிடையாது. அதிகமா நீங்க தமிழ்ல அவுக்குரிய தொடங்குற ஒரு சொல், அவு என்ற உயிரில தொடங்குற ஒரு சொல் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்ல முடியுமா? அதான் நிலைமை. உயிர் எழுத்துல 12ஆவதா இருக்கிற உயிர் எழுத்துல தொடங்குற அவ்வை அது இல்லை. அதாவது நீங்க சங்க இலக்கியம்லாம் முழுனா
வை தான். இப்பதான் அவ்வைங்கிறதுக்கு அவு போட்டு வை போட்டுங்கிறாங்க. அது இல்லை, அது வடிவம். அதுக்கான பொருள் காரணமே வேற. ஐயை எடுத்துன்னு பாருங்க, தொல்காப்பி இது சிலப்பதிகாரத்துல அந்த ஐ தான் ஆ ஐ அவ்வை. பெருமைக்குரியவர், பாராட்டுக்குரியவர்ங்கிற பொருள்ல வந்த பெயர் அது. அவர் சிறப்பு பெயர் இல்லை. எண்ணி பார்க்கணும், நிறையவே நம்ம எண்ணி பார்க்கணும். சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம். ஒரு நிமிஷம் ஐயா. இப்ப இந்த எகர உகரத்து இயற்கை மாற்றை நூற்பாக்கு பாவலர் பாலசுந்தரம் வந்து இகர உகரத்து இயற்கை மாற்றேன்னு சொல்லிட்டு இந்த குற்றியலுகரமும் குற்றியலுகரமும் எழுதும்போது புள்ளி பெறும்ன்ற மாதிரி அவர் ஒரு நூற்பாவை மாற்றி எழுதி. இப்ப அந்த நூற்பாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நீங்க இப்பயே சொல்லிட்டீங்க, அது யார் அதை மாதிரி எழுதுறதுன்னு சொல்லி. இதை போல இன்னும் நிறைய சகர கிளவி, சகரம் இருக்கு இல்லையா, இந்த சா என்பது அது இத்தனை இதுலதான் வரும்னு நூற்பா இருக்கு. அதுக்கு பாவாளர் மறுப்பு எழுதிட்டாரு. இல்லை, சட்டி சமைப்பெல்லாம் இருக்கு, சா முதல்ல வராதுன்னு சொல்லக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாரு, விளக்கம் எழுதியிருக்கிறார். சகர கிளவியும் அவற்றோரு ஆ ஐ அவனும் மூன்றெல்லாம் கிடையாது. ஆ சா தான் வரும், சா வராதுன்னு சொன்ன போது இவரே சொல்றாரு ஆ ஐ அவனும் மூன்றெல்லாம் கிடையாதுன்னா அது அப்ப ஆ இல்லைன்னு சொன்னா இருக்குதேங்கிறார் அவர். ஆ ஐ அவனும் மூன்றெல்லாம் கிடையாதுன்னா ஐ இருக்குதா, இது சகரத்துல வருதுன்னு நிறைய சான்று காட்டுறாரு பாவாணர் இல்லையா. எண்ணி பாருங்க. அதனால மாற்று கருத்துக்கு இல்லை, அது அவரவர்கள் கருத்து. இருக்கிறது என்ன, இதுதான் நம்ம எண்ணி பார்க்க முடியும். இருக்கிறத வச்சா இல்லை இல்லை அவங்களும் ஒன்று சொன்னா இந்த மாற்று வடிவங்கள். இப்ப இவர் சொன்னது போலதான் அவர் இளங்கோமரனார் இதெல்லாம் எடுத்துட்டு எழுதினார்னா அவர் தனிப்பட்ட சிந்தனை அது. ஆனா தொல்காப்பியத்தை அதை அப்படியே எல்லாரும் ஏத்துக்கிட்டு இனிமேல் எடுத்துட்டு தான் எழுதணும்னு சொல்லுவாங்களா? எடுத்துட்டு தான் எழுதுட்டு சரின்னு ஏற்றுக்கொள்வாங்களா? இப்படி நாம நிறையவே எண்ணி பார்க்கணும். இருக்கிறதை எடுத்துக்கொண்டு இப்போ அது வந்து இடைச்செருகல்னு சொன்னாலும் சரி, நான் அதுக்கு தான் நேற்றே சொன்னேன். அவர் முதல்ல இருக்கிற 3 அதிகாரங்களையுமே இடைச்செருகல்னு சொன்னார் வாவு சிதம்பரனார். அதை ஏற்றுக்கொண்டோமா? இல்லை முதல் குறளா அகரம் வராது, கற்றதால் ஆய பயனன்கள்னு சொன்னார் காளிங்கர், அதுதான் ஏற்றுக்கிறோமா? ஒரு வடிவத்துக்குள்ள வந்துட்டா அதை வைத்து கொண்டு இது ஏன் என்ன எப்படி என்று சிந்திக்கிறது தான் சரியான அணுகுமுறை. அதை மாற்றுவது என்பது அவ்வளவு. அதை தான் வாவு சிதம்பரம் அழகா காட்டினார். எனக்கு இது இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் இருக்கிறபடியே வைத்து நான் உரையில் கூறுகிறேன்னு சொன்னார். இவங்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நமக்கு அந்த இதுதான் என்று உறுதிப்படுத்துவதற்கு எதையுமே நல்லா நினைவு வச்சுங்க. மனிதன் குறைபாடுகளுக்கு சொந்தமானவன். வளர்ச்சி என்பது தளர்ச்சியிலிருந்து மேல் நோக்கி செல்வது தான். மனித முயற்சி எல்லாமே குறைபாடு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை, மாற்று வரும். சிந்திக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை. முடிவு செய்வதற்கு கால ஓட்டம் தான் விடை சொல்லும். சொல்லுங்க மோகன். சரிங்க. இப்ப அதே மாதிரி இப்ப இந்த எல்லா மொழிகளுமே இந்த அகர இகர உகரம்ன்றதான் அடிப்படை ஒலிகளா இருந்திருக்கு. இப்ப அது இப்ப நம்ம நோக்க அடிப்படையில் தான் வேறுபடுறோமோன்னு பாக்குறேன். இப்ப தொல்காப்பியருடைய நோக்கம் ஒலிகளை வரிசைப்படுத்துறதுல இந்த அடிப்படை ஒலிகளை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஒலிகளை சொல்றதாக கூட இருந்திருக்கலாம். அப்ப அந்த வகையில இப்ப அகர இகர உகரத்தை சொல்லிட்டு கூட பின்னாடி ஏத்துக்கிறேன். ஆனா அகரம் இகரம் ஐகாரம் ஆகும்னு சொல்லிட்டு அவர் ஏன் கடைசியில கொண்டு வச்சாருங்கிறதா என்னுடைய வினா. எகரத்துக்கு பக்கத்துல கொண்டு போறதுக்கு எகரத்தோட அது தொடர்படுத்தி தான் கொண்டு வச்சு சரின்னு ஏத்துக்கிட்டு இருப்போம். நான் உகரத்தோட அவுகாரத்தை அவரு அகரம் உகரம் அவுகாரமாகும் சொல்லித்தான் நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன். அகரம் உகரம் அவுகாரமாகும், அகரம் இகரம் ஐகாரமாகும் அப்படி சொல்லிட்டு வைக்க வேண்டிய இடம் வேலையாயிடுச்சு. அதுக்கே கடைசியில் கொண்டு போய் வைக்கணும். அதுலேயே இப்போ வரிசைப்படுத்தி காட்டுறாரு நெட்டு இடத்துல காட்டும் போது ஆ இ உ ஏ ஐ ஓ அவுன்னு காட்டுறாரு. இப்படி சொன்னவர் அப்படியே செய்து காட்டினார். இதுதான் வினா. அவர் அப்படி சொல்லலைன்னா இப்படி வினாவே வந்திருக்காரு. இப்படியும் ஒரு நூற்பா அப்படியும் ஒரு நூற்பா வெந்தையா இருக்கு.
ரெண்டுத்தையும் அவர் தானே அந்த நூற்பாக்களை எழுதினாரு. இகரம் இகரம் அகரம் இகரம் ஐகாரமாகனு எழுதணும்னு அவர் தான். நெட்டெழுத்தினர் வரிசை கொடுக்குற போது எகரத்து பக்கத்துல ஏகாரத்து பக்கத்துல கொண்டு போய் ஐகாரத்தை வச்சதும் அவர் தான். என்ன செய்ய போறோம்? ஓகாரத்து பக்கத்துல அவகாரத்தை வச்சிருக்கிறாரு, அகரம் உகரம்னு சொல்லிட்டு. இதுக்கும் அவர் தான் காரணம். சொல்லுங்க மோகன்ராஜ், கேளுங்க எந்த ஒண்ணா நீங்க கேட்கலாம். இப்ப வச்சதெல்லாம் நல்லா உண்மை தேடல் தான். முதல்ல நான் சொல்லின்னு இருக்கிறேன், நான் சொல்றது எல்லாமே உண்மை தேடல் முயற்சி தான். மறந்துட போறீங்க. இது முற்ற முடிந்த முடிவு இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இதை எப்படியாவது சரி செய்யணும்னு தான் நான் தவிச்சிட்டு இருக்கேன். எங்கேயாவது கிடைக்காதான்னு சொல்லி. ஆனா நூலாசிரியரே அதற்குள்ளே மாற்று சிந்தனைகளோடு இருக்கிறார் என்பதற்காகத்தான் நான் சொல்ல வேண்டியது. அந்தனர் மறைத்துன்னு அவர் சொல்லாம இருந்திருக்கலாம்ல. எண்வகை திருமணத்தை சொல்லாம இருந்திருக்கலாம்ல. இங்க அந்தனர் மறைத்துன்னு சொன்னது வெள்ளைவாரனர் மறுக்கல. ஆனா அங்க எண்வகை திருமணத்தை மறுக்கிறாரு, பார்ப்பனன்னு சொல்றதை மறுக்கிறாரு. அந்தனர் அரசர் பார்ப்ப என்று சொல்லுகிற போதெல்லாம் அந்தனர் அரசர் அதை பார்ப்பான், அந்தனர்லாம் வரிசை முறையில மாற்றம் வருகிறது. இதெல்லாம் அவருடைய நூற்பாவே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இங்க அந்தனர் மறை, இந்த எழுத்தமைப்பு முறை எண்ணி பார்க்கணும். நாம இது நான் தான் சொல்லிட்டேன், இது என்னுடைய ஒரு உண்மை தேடல் மட்டும்தான். இது ஒரு முடிவு இல்லை, உண்மை தேடல். இப்ப நான் எதை சொன்னாலும் உங்களுக்கு இந்த இன்னும் இருக்கிற 3 நாள் பேச்சு உண்மை தேடல் முயற்சி தான். எதுவுமே நான் பேசுறதுனால இதுதான் முடிவு இல்லவே இல்லை. மறந்துட போறீங்க. எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இதை நல்ல விவாத பொருளா மாத்திரைங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்கணும், இன்னும் நம்ம துருவி கேட்கணும்னு நினைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நிறைவு பகுதிக்கு வந்துட்டாங்க ஐயா. ஒரே ஒரு பொதுவான என்னோட ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. என்மனார் புலவர் இது எல்லாம் முன்னாடி இருந்த தமிழ் நூல்களுடைய தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கலாங்க ஐயா. நீங்க சொல்ற அடிப்படையில் அப்படியே பார்த்தோம்னாலும் உங்க கருதுகோள் அடிப்படையில், அந்த அடிப்படையில் கருதுகோளின் அடிப்படையில் வடமொழி வேறொரு மொழி தெரிந்தவர்களுக்கு தமிழ் கற்பிக்க வேண்டும் என்ற தேவையில் எழுதப்பட்டதாக கூட வைத்தாலும் தமிழில் ஏன் அதை எழுதணும்? அவங்களோட மொழியிலேயே அது விரிவா சொல்லியிருக்கலாம். தமிழில் இருக்கின்ற மரபுகளை பொருளதிகாரம் என்று அங்கு இல்லாத ஒன்றை இவ்வளவு விரிவாக சொல்ல வேண்டிய தேவை என்னவா இருந்திருக்கும்? ஒருவேளை அதற்கு முன்பு இருந்தது முழுமையும் அப்படி அழிந்து போற ஒரு சூழல் இருந்திருக்குமா, அல்லது அவங்களை தொகுக்கணும்னே தம இலக்கணத்தை இந்த மாதிரி வரிசைப்படுத்தணும் என்கிற தேவை இல்லாம இருந்திருக்குமாங்க ஐயா? இது பொதுவான கேள்விதான் எனக்கு. நீங்க ஒரு பேராசிரியர், உங்ககிட்ட ஒருத்தர் தமிழ் இலக்கியங்களை படிக்க வரார், சங்க இலக்கியங்களை தெரிந்து கொள்கிறார், வேற்றுமொழிக்காரர். அப்படி சொல்லும் போது அவர்கள் மொழியிலே இலக்கிய அமைப்பு என்ன, தமிழ் அது எவ்வாறு வேறுபடுகிறது, இதுல இருக்கிற அமைப்பு முறை என்னன்னு சொல்ல மாட்டீங்களா? அவங்களோட ஒப்பிட்டு காட்டினா அவங்க மொழியோ உங்களுக்கு தெரியாம இருந்தா அவங்களுக்கு சொல்றது உங்களுக்கு பொருந்தி வருமா? அதுதான், இதைத்தான் அவர் தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். என்னுடைய எண்ணம் ஒரு முழுக்க முழுக்க நான் அதை மாற்றுவதற்கு நானே முயற்சி செஞ்சுக்கிறேன். எங்கேயாவது தேடி கிடைச்சி ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கணும். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. இன்றைய ஜேஎன்யூ புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலை இருக்கிறதுங்களா? ஒரே ஒரு ஐயா, ஒரே ஒரு வினா மட்டும் ஐயா. ஐயா, இந்த சிறப்பதிகாரத்தில் சோடைகள் அவுன்ற வார்த்தை எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை. நீங்க திருக்குறள் சில வார்த்தைகள் சில எழுத்துக்கள் பயன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அது போல அவுன்ற வார்த்தை அ இவ் அப்படின்றதுதான் அவ்வா இருக்கிறதால சிலப்பதை பயன்படுத்துங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அவுன்ற ஒரு வார்த்தையை தொல்காப்பியர் பயன்படுத்தி இருக்கணும்? அப்படி இடைச்சேர்கள் இருக்கும்போது இல்லாத வார்த்தை இடைச்சேர்கள் வருங்களா? இல்ல, கவனிங்க. நீங்க இதெல்லாம் பெரியார் முயற்சி பண்ணிலாம் பார்த்துருக்கிறார். இன்னைக்கு வழக்காரெல்லாம் இருக்குது, அது வேற இருக்கட்டும். அவரே தொல்காப்பியரே அதுக்கு வழிகாட்டுறார். நான் இதை மறுக்கல.
ஆனா உயிர் எழுத்துக்கள் 12ங்கிற கருத்துல மாற்று கருத்து இருக்கா? அங்க இருக்கலாம். இல்ல நீங்க கவ்வை வேற மெய்யெழுத்துகளோடு சேர்ந்து அங்க அந்த ஒலி வருது, அதுக்கான தமிழ் சொல் இருக்க. அது தனிப்பட்ட முறையிலே அது முதல் எழுத்தாக நின்று ஒரு சொல்லு இல்லையே தவிர மெய்யெழுத்துகளோடு சேர்ந்து வருகிற சொற்கள் இருக்கின்றன. அங்க அவனுடைய பயன்பாடு இருக்கு. அது ஆனா சில எழுத்துக்கள் நீங்க ஆங்கில அகராதியை பற்றி பாத்தீங்கன்னா அப்படியே ஐயா அவுன்ற வார்த்தையா வரணும் ஐயா. ஐயா இருக்காங்க ஐயா. ஐக்கு நிறைய இருக்காது. அப்படியே ஐயா அவும் தனியா வரும்னு கேக்குறாங்க ஐயா. ஐயாவு ஐயா ஐ ஒரு மொழியில மூவிடத்தும் உரிய ஐ. அவு முதல்ல மட்டும்தான் உரியது, நடுவுலயே கடைசியிலே வராது. நூற்பாலாம் இருக்கு. நாம இப்படி மட்டும் பார்க்கல. இந்த ஐக்கு அவுக்குமே எடுத்துங்க. ஐ 3 இடத்துக்கும் வரும். முதல்லயும் வரும், நடுவுலயும் வரும், கடைசியிலும் வரும். கடைன்னு சொன்னா கடைசியில வருது. ஆனா அவு என்பது மொழி முதல்ல மட்டும்தான் வரும். இதுல இன்னொரு விந்தையும் நீங்க எண்ணி பார்க்கணும். நான் ஏதோ உங்ககிட்ட இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. தன்னுடைய ஒலிப்பு முறை மீதி நெடில் எழுத்துக்கள்லாம் மாறாது. ஆனா இது ஒரு மாத்திரையாகவும் குறைகிற தன்மை உடையன ஐயாவும். யாப்புல தேவைப்பட்டா இது ஒரு மாத்திரையாக 1.5 மாத்திரையாக ஒலியை குறைத்து வழங்கலாம் என்பதற்கு ஒப்புதல் இருக்கிறது. வேற எந்த நெடில் எழுத்துக்கும் அது கிடையாது. உயிர் எழுத்துக்களுக்கு பாருங்க எப்படி எல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்கன்னு. அங்கதான் ஐயா அப்ப அவுகார குறுக்கணும் வருது இல்லைங்க ஐயா. அப்படி இருக்கும்போது நன்னூல்ல சொல்லுங்க. அதான் குறுக்கணும் வரும்போது ஆமா. ஆனா வேற எழுத்துக்கள் சொல்லி இருக்கிறாரா? ஆகார குறுக்கம், ஈகார குறுக்கம், ஊகார குறுக்கம், ஏகார குறுக்கம் சொல்லி இருக்கிறாரா? இல்லைங்க ஐயா. ஐகார அவுகாரம் சொல்லுவாங்க. இதுதான் காரணம். பாருங்க என்ன காரணம்னா நாம இன்னும் இப்படி இது பல்வேறு கோணங்கள்ல எண்ணி பார்க்கணும். அத இதுக்கு மட்டும் ஏன் குறுக்கம் கொடுத்தாங்க, மீதிக்கெல்லாம் ஏன் கொடுக்கல? இதனுடைய அப்ப மொழித்தன்மை என்ன? இந்த நெடிலுக்கு மட்டும் அது என்ன குறில் 5 இருந்தது, நெடில் மட்டும் 7 ஏன் மாறுச்சு? இந்த தேவை என்ன? எந்த காலத்துல இருந்து தமிழ்ல வந்தது? இப்படி நிறைய ஆராய்ச்சிக்கு நிறைய செய்திகள் இருக்குது. ஐயா ஒரே ஒரு ஐயா மட்டுங்க ஐயா. அந்த அவுகாரத்துக்கு வேற காரண பெயர்கள் இருக்குன்னு சொன்னீங்க ஐயா. கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் புரிதலுக்கு எளிமையா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. அவுகாரம் என்ற சொல்லுக்கு வேற வேற காரணங்கள் இருக்கு, வேற விளக்கங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. உதாரணத்துக்கு 2 3 சொன்னீங்க நல்லா இருங்க சான்றுக்கு. நீங்க இப்ப வவ்வால்னு சொல்றது எப்படி சொல்றீங்க? வா இவ்வாள்னு போட்டு எழுதுறது பிற்கால வழக்கு. அவையாருக்கு நான் சொல்லிட்டேன். இவ்வு ஐ தான், வை தான், அவைதான். ஆனா வவ்வாலுங்கிறதுக்கு கவ்வை என்பதற்கு அந்த உயிர் தேவைப்பட்டது. அந்த காலத்தில் இருக்கிற சொற்களுக்கே தேவைப்பட்டது, மிக குறைவாக தேவைப்பட்டது. நீங்க அதுதான் ஆங்கில அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில எழுத்துக்கள் மிக குறைந்த சொற்களுக்கு தான் பயன்பட்டு இருக்கும். உயிர் எழுத்தாக இருந்தால் கூட கியூ 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 அப்படிங்கிறத எடுத்து பாருங்க, எவ்வளவு சொற்களுக்கு அது பயன்பட்டு இருக்குன்னு. எஸ் எடுத்து பாருங்க, ஆர் எடுத்து பாருங்க, டி எடுத்து பாருங்க. இதனுடைய அந்த அகராதியில அதுவும் நீங்க மிகப்பெரிய அகராதியை எடுத்துட்டு பாருங்க. இதனுடைய சொல்லாட்சி என்பது, சொல் தேவை என்பது மிக குறைவு. எல்லா மொழியிலும் அப்படிதான். அதுல அவ்வு ஏன் இப்படி இருந்ததுன்னு நம்ம கேட்க முடியாது. அது ஏன் மெய் எழுத்துக்களோடு சேர்ந்துதான் வரும், தனியா வராதுன்னு சொல்லி பயன் இல்லை. அன்றைய பயன்பாட்டை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஐயா இந்த இடத்துல கொஞ்சம் சற்று விலங்கம் தாங்க ஐயா. இவு சேர்ம்போது அவ்வா ஆகுது, அப்ப இவனுக்கு யோ ஆகுது. அப்ப ஏன் இந்த 2 சொல்லு மட்டும், இந்த எழுத்து மட்டும் ஏன் வந்து பயன்பட்டு இருக்குது? அப்புறம் ஏன் திரும்ப அதுக்கு ஏதாவது காரணம் இல்லாமல சொல்லு பயன்படுத்தி இருப்பாங்களா என்ற மாதிரி ஐயும் திரும்ப வருதுங்க ஐயா. சொல்லா அல்லது எழுத்தா? எழுத்துங்க ஐயா. ஐயக்கும் அவுக்குங்க ஐயா. அப்படி அந்த சொல்லுக்கு மறந்துட போறீங்க. தொல்காப்பியருக்கு அந்த சந்தேகம் இருந்ததுனாலதான் தெளிவா சொல்றார், அகரம் இகரம் ஐகாரமாகும். அது ஏதோ தனி ஒரு நெடில் எழுத்துன்னு எடுத்துக்க போறீங்க. 2 குறில் எழுத்து சேர்ந்து ஒரு ஐகாரம் தோன்றுகிறது. அந்த இகரம் தான் இருக்கணும்னு கூட கட்டாயம் இல்லை, யகரமும் இருக்கலாம்.
அப்படின்னு சொல்றார். அவருடைய குற்றியல் உரத்தை எடுத்துக்கின்னா எல்லாரும் குற்றியல் உரங்கிறது மொழியினுடைய கடைசியில வரும்னு சொல்லி உட்கார்ந்து இருப்பாங்க. அது மொழி முதல் குற்றியல் உகரத்தையும் சொல்ற நுந்தை மொழி முதல் குற்றியல் உகரம். அதன் பிறகு வேற யாருக்கிட்டையாவது அந்த சிந்தனை வந்துதா? இல்ல. அப்ப குற்றியல் உகரங்கிறது மொழிக்கு முதல்லயும் வரும், மொழிக்கு கடைசியிலையும் வருங்கிறது தொல்காப்பியர் கால சிந்தனை. பிற்காலத்துல இல்ல, இது மொழி கடைசியில தான் வரும். ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதே போலதான் இதுவும். மறந்துடாதீங்க, தொல்காப்பியருக்கு இது நல்லா தெரியும். அது உயிரெழுத்தோட தான் வரணும்னு இல்லை, மெய்யெழுத்து யகரமை பெற்றும் வரும் சொல்லிட்டாரு. ஆனா அவர் அவுகாரத்துக்கு சொன்னது அகரம் உகரம் சொன்னாரு, அகரம் வகரம் சொல்லல. அகர வகரம் சேர்ந்தா அது தனி சொல். அவு என்பது தனி சொல் அமைப்பு உடையது. அகர இகரம் தனி சொல் இல்லை. அகரம் யகர மெய் பெற்றால் அது தனி சொல் கிடையாது. இதெல்லாம் தொல்காப்பியர் தெளிவா சிந்திச்சிருக்கிறார். மறந்துட போறீங்க, தெளிவா சிந்திச்சிருக்கிறார். அதனால தான் அகரம் வகரம் அவுகாரமாகும்னு அவர் நூற்பா செய்யல. இப்படியும் நம்ம இது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா கோணங்கள்லையும் திரும்ப திரும்ப எங்கெங்கயோ தேடி தேடி நான் பார்த்தாச்சு. இவர் ஏன் இதை சொல்லல? அகரம் ஈகரம் ஐகாரமாகவும் அகரம் யகரம் ஐகாரமாகும்னு சொன்னவருக்கு, ஆனா பிற்காலம் வந்தவர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. அகரம் வகரம் அவுகாரமாகும் பிற்காலத்துல சொல்றாங்க. ஆனா தொல்காப்பியர் சொல்லல. அது தனிச்சொல். அவ்வு என்பது தனிச்சொல். அது பன்மை குறித்த சுட்டுச்சொல். எவ்வளவு இதுல இருக்கு. இந்த சிந்தனை வரமாட்டேங்குது, தேடி பார்த்தல் இருக்கணும். ஐயா வணக்கம் ஐயா. அகரம் வகரம் சேர்ந்து அவ் என்ற எழுத்து வந்து தொல்காப்பியர் நூற்பா செயல் என்று ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, இந்த தொல்காப்பியத்துல முதல் எழுத்ததிகாரத்துல 12வது நூற்பால அவ்வியல் நிலையும் யானைய மூன்றேன்னு சொல்லும் போது, அந்த முதல்ல இருக்கின்ற அவ் என்பது அகர வகரம் சேர்ந்த சொல்லா இல்ல? ஆமா, புரியலங்க ஐயா. இயல் அவ்வியல். அங்க அந்த அவ் என்பது அந்த அவுகார முதல் சொல் அல்ல. கிடையவே கிடையாது. சுட்டு சொல்ல வராதுங்க. அவ்வியல்னா சுட்டு, இது வரணும். அவு சுட்டா வராது. மூட்டு சுட்டு. சரிங்க. அது இங்க வந்து அவ்வியல் என்பதற்கு அந்த அவுகாரம் சார்ந்துதான் நான் கேக்குறேங்க என்னுடைய. அவுகாரமே கிடையாது. ஓ சரிங்க. என்பது இது வேற. அவுன்னா அவை பன்மை. அங்க அந்த ஒலிப்பு அங்க வருது இல்லைங்களா, அதனால கேக்குறேன். அதனால கேட்டேங்க. ஒலிப்பு இந்த பாருங்க, ஒலிப்புல நான் ஒண்ணு சொன்னா நீங்க என்கிட்ட சண்டைக்கு வந்துட போறீங்க. தயவு செய்து புரிஞ்சுங்க. தடை ஒலி சொன்ன சகரம், தடை ஒலி என்று சொன்ன சகரம் இன்றைக்கு வழக்காரே கிடையாது. அதே மாதிரி தடை ஒலி என்று சொன்ன ரகரம் இன்னைக்கு வழக்காறு கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ட்ரூ தமிழ்நாட்டில் எழுத சொன்னீங்கன்னா இட்டு போட்டு ரூ போடுவாங்க, இடையினத்தை போடுவாங்க. ஆனா அப்படியே நீங்க அதை கொண்டு போன அங்க இருக்கிற தமிழர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா ட்ரூ வல்லினம் போட்டு அதை நெடிலா மாத்திடுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, இட்டு ரூ தான் போட்டுனுக்கிறோம். இன்னைக்கு ரகர மெய் வல்லெழுத்து ஒலி மாறி அது உரசொலியா மாறி போச்சு. சகரம் இச்சு அது தடை ஒலி. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லா வழக்காலையும் அது சகரமாக உரசொலியா தான் இருக்கு. இந்த ஒலி மாற்றத்தெல்லாம் நாம இன்னும் ஆராய்ச்சி பண்ணோம்னா ஏகப்பட்டது. அதை போல பாருங்க, தடை ஒலி என்ன தெரியாச்சு. நம்ம வல்லொற்றுன்னு சொல்லி இணைக்கிறோம் சகரத்தை. இல்லையே, இன்னைக்கு வழக்காரிலே இல்லையே. அதுக்காக மாத்திரமா. இப்ப இன்னொன்னு சொல்றேங்க, பாவம் பாவம் ஒலிப்புல இருக்கு, எழுத முடியுமா? பாவம் என்று சொன்னா அநியாயம்னு அர்த்தம், அது வருந்தத்தக்கதுன்னு அர்த்தம். பாவம் என்று சொன்னால் அது தோற்றம்னு அர்த்தம், அவருடைய முகபாவம் என்று சொல். இந்த ஒலி குறிப்பு நம்ம கிட்ட வழக்கத்துல இருக்கு. ஆனா எழுத்துல இருக்கா? இல்ல. சரி, நிறைய சொல்லலாம். தேடி தேடி பாருங்க, நிறைய கிடைக்கும். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. மறுபடியும் ஐயனாங்க ஐயா. அதாவது சோடையில அவு என்ற எழுத்தே இல்லை அப்படின்றீங்க. ஆனா தமிழ்ல அது வேற, அதுக்கான காரணங்கள் வேறன்னு சொல்றீங்க.
அப்புறம் தொல்காப்பியத்துல அவுன்ற எழுத்து அவர் பயன்படுத்தி இருக்கிறாருன்றீங்க. ஆனா அது பொருள் இல்லாமலே திரும்பி அதை பயன்படுத்த முடியுமா? அது ஏன் அது மட்டும் பொருள் இல்லாமலே எதுக்கு அதை பயன்படுத்தும்? உயிரெழுத்துல ஏன் அதை அவு வரணும்னு கேக்குறேங்க ஐயா. ஐயோ, நீங்க கேட்கிற வினா சரி, அது பயன்பாட்டு இல்லைன்னு யார் சொன்னது? அத காரணம் வேற சொல்றீங்க, அது பொருளை வேற சொல்றீங்களா? இருக்கு, பயன்பாட்டுல இருக்கு. அதுதான் கவ்வை வௌவாலுங்கிறதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அது அதான் ஐயா வவ்வு அது வகமே போடலாம்லங்க. அது வந்து ஔவையாருங்கிறது அவு போட்டு எழுதி காட்டுற மாதிரி அது பிற்கால வழக்கு. மறந்துட அப்ப முத்தாச்சு அவுக்கு தாங்க அர்த்தம். அப்ப ஆவு மட்டும் தாங்க ஐயா. அப்புறம் எதுக்கு அவுன்னு பயன்படுத்தணும்னு கேக்குறேங்க ஐயா. எதுங்க? அப்ப அவுக்கு ஆவு தான் போடணுங்க ஐயா. அப்புறம் வந்து கவு இந்த வகரம் வந்து இடையில வந்து சொல்றீங்க. அப்ப எதுக்கு அந்த அவுன்ற வார்த்தைக்கு ஏன் பயன்படுத்துன்னு கேக்குறேங்க ஐயா. அது இருக்கும். இந்த பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. என்ன இப்படி எதுவும் இப்போ தமிழகத்திலே நீங்க தென் மாவட்டங்கள் போயிட்டீங்கன்னா ராவே ஒழிக்க மாட்டாங்க. தென் மாவட்ட தமிழ்ல ரா இல்லை. இங்கேயே யார் அப்படி ரா ஒழிக்க வராம பேசுறாங்கன்னா என்னால சொல்ல முடியாதா? ரா வரல. அவங்க ரா போட வேண்டிய இடத்துல லா போட்டுன்னுக்குறாங்க, லா போட்டுன்னுக்குறாங்க. அதனால ராங்கிற ஒலி இல்லைன்னு நீங்க ஒத்துவீங்களா? அவங்கெல்லாம் இப்படிதான் பயன்படுத்துறாங்க, அதுதான் சரின்னு சொல்லுவீங்களா? அதை போலதான் பேச்சொல்லில் வரும்போது எல்லார் இடத்துலையும் எங்கேயும் மாற்றம் வரும். சொல் பயன்பாடு என்று வருகிற போது அந்த காலத்துல இருந்தது இவ்வாறு. இதையும் நாம சேர்த்து எடுத்துக்கணும். நன்றி. சொல்லுங்க. இல்லைங்கய்யா, இப்ப லாவும் வட்டார வாக்கில சிலர் மாத்திக்கிறாங்க. ஆனா எழுத்து 2 இருக்குதுங்கய்யா. ஆனா அவுக்கு தொல்காப்பியர் சொன்ன விளக்கமே வேற. ஆனாலும் அது ஊ தான் சொல்றீங்க. ஆனாலும் அந்த அவுன்ற எழுத்து மட்டும் நானா சொல்லல, தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சு. அவர்தான் சொன்னார், நான் சொல்லல. ஐயா, அவர் அகர வகரம் இடையூறுக்கு அவருடைய சிந்தனை. சரிங்க ஐயா. பங்கேற்பாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். குறிப்பிட்ட நேரத்தையும் தாண்டி 1/4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த உரை வந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சொல்லுங்க, எப்படி டக்கு நின்று போச்சு பாருங்க. அமர்வை பேராசிரியர் தொடர்ந்து அடுத்தடுத்து வருகின்ற நாட்களிலும் உரை வழங்க உள்ளதால் பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கேள்விகளை அந்த நிகழ்வுகளின் போதும் தொடரலாம் என்பது எங்களது வேண்டுகோள். இத்துடன் புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஒருங்கிணைக்கும் 5 நாட்களான தொடர் இணையவழி உரைத்தொடர் நிகழ்வின் 2வது உரைத்தொடர் நிறைவடைகின்றது. இந்நிகழ்வில் தொல்காப்பியத்தின் முதல் நூற்பா என்னும் விரிவான பொருண்மையில் மிக சிறப்பாக உரை வழங்கிய பேராசிரியர் ராச திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு JNU தமிழ் பிரிவின் சார்பாக முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து பேராசிரியர் அவர்களுடன் விரிவாக கலந்துரையாடி கருத்து பகிர்விற்கு வழிவகுத்த பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் ஆகிய அனைவருக்கும் JNU தமிழ் பிரிவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உரைத்தொடர் அமர்வின் 3வது அமர்வு தொல்காப்பியத்தின் இறுதி நூற்பா என்னும் பொருண்மையில் நாளை நடைபெற உள்ளது. நாளை பேராசிரியர் இதே நேரம் இதே இணைப்பில் கலந்து கொண்டு உரை வழங்க உள்ளார்கள். இன்றைய நிகழ்வில் பங்கேற்ற பங்கேற்பாளர்கள் அனைவரும் நாளை நிகழ்வுகளிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளிலும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டுகின்றோம். இத்துடன் இந்த அமர்வு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம்.